மீண்டும் இந்த நாளில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். நாம் ஒரு வசனத்தை வாசித்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தகப்பனே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். உம்முடைய பாதத்தில் வந்து உட்காரும் போது நீர் எப்பொழுதுமே எங்களுக்கு போதிக்கிறவராக இருக்கிறீர். நாங்கள் எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொள்ள எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிற காலத்தில் ஒரு வேதத்திலிருந்து ஒரு மகத்துவத்தை எங்களுக்கு சொல்லிக் கொடுக்க நீர் எங்களை தெரிந்து கொண்டபடி நான் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலே கர்த்தர் எங்களோடு கூட பேசுவீராக, இடைபடுவீராக, உடைய வசனத்தை அனுப்புவீராக. உடைய மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். இன்றைக்கி இந்த பெந்தகோஸ்தே என்னும் நாள் அல்லது இந்த பெந்தகோஸ்தே பண்டிகை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பெந்தகோஸ்தே பண்டிகையினுடைய மிக முக்கியமான சில காரியங்களை தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். பெந்தகோஸ்தே பண்டிகை அப்படிங்கிறதுனா என்ன, எதை பற்றி இதை சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா யூதர்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்? யூதர்களுக்கு இந்த பண்டிகை கொடுக்கப்பட்டது. லேவியராகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இந்த பண்டிகைகளை கொடுக்கிறார். இந்த பண்டிகைகளை யூதர்களுக்கு கொடுத்ததற்கான ஒரு முகாந்தரம் உண்டு. ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் இருக்குது. ஏன் அவங்களுக்கு கொடுத்தாரு அப்படிங்கிறதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. அது வெறும் பண்டிகையாக கொண்டாடுறதுக்காக இல்லை. இப்போ ஒரு உதாரணமாக பார்த்தீங்கன்னா, அங்கே 7 பண்டிகை இருக்குது 23ஆம் அதிகாரத்தில் லேவியராகமத்தில். அதில் முதல் பண்டிகை பார்த்தீங்கன்னா பஸ்கா பண்டிகை. இந்த பஸ்கா பண்டிகையை அவங்களுக்கு ஏன் கொடுத்தாரு அப்படின்னா, அதுக்கு பின்னாடி ஒரு நோக்கம் இருக்குது. எகிப்திலிருந்து அவர்கள் விடுதலையானார்கள். விடுதலையான அன்னைக்கு ஒரு பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது. இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி ஏன் அடிக்கப்பட்டதுங்கிறதுக்கு காரணம் வேறு இருக்குது. ஆனால் அன்றைக்கி சொல்கிறாரு, ஒரு ஆட்டுக்குட்டியை அடிங்க. அவங்க அடிக்கிறாங்க, விடுதலை ஆகுறாங்க, எகிப்து விட்டு வந்துட்டாங்க. இப்போ சொல்கிறாரு, தலைமுறை தோறும் இந்த பண்டிகையை நீ கொண்டாடணும்னு சொல்கிறார். இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது ஏன் அப்படிங்கிறத அவங்க உட்காந்து தியானிக்கணும். அப்படி தியானித்தாங்கன்னா அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்படுகிற அதே அன்னைக்கு இயேசு அடிக்கப்படுவார். இயேசு அடிக்கப்படுறத அவங்க பார்க்கும்போது, இந்த எகிப்திலேருந்து நம்மளை உலக பிரகாரமாக விடுதலையாக்கின மாதிரி இந்த பூமியிலிருந்து ஆவிக்குரிய பிரகாரமாக விடுதலையாக்கி என்னை பரலோகத்துக்கு ஆண்டவர் கொண்டு போவாருங்கிற அந்த ஆவிக்குரிய ஞானம் அவங்களுக்கு வெளிப்படும். எப்போ வெளிப்படும்? இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியின் பண்டிகையை அவங்க தியானிக்கணும். அப்படி இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாசிங்க கொலோசியர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களை வாசிங்கள். ஆகையால் போஜனத்தையும் பண்டிகையினாலையும் குற்றப்படுத்தாதிருப்பானாக. அவைகள் நல்லா கவனிங்க. பஸ்கா முடிஞ்சிருச்சு, பண்டிகை முடிஞ்சிருச்சு, எகிப்தில் அடிக்கப்பட்டாச்சு, அவங்க விடுதலை ஆயிட்டாங்க. ஆனால் அவைகள் ஏன் அந்த பண்டிகையை கொண்டாடுறீங்கன்னா, அவைகள் வரும் காரியங்களுக்கு நிழலாய் இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது, அந்த சம்பவம், எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாங்க, எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆனால் அதுதான் நிழலாமா. நம்மளை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சம்பவம், ஃபினிஷ், ஓவர், பஸ்கா அடிச்சாச்சு, எகிப்திலிருந்து விடுதலை ஆகிட்டோம், இதுக்கு மேலே பஸ்கா கொண்டாடணுமா? யூதர்கள் அதை விட்டுட்டாங்க. நடுவில் இங்கே எங்கே கிறிஸ்து வராருங்கிறத அவங்க விட்டுட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஆரம்பத்தில் இருந்தே கிறிஸ்து வந்து இந்த உலகத்தை ஆளுகை செய்வார் என்பது அவங்களுக்கு டிஃபால்ட்டாக போட்டிருக்கிறதான ஒரு சிஸ்டம். அதை தான் ஆபிரகாமின் நாட்களை பார்க்க ஆவலாகி இருந்தார். அப்போ அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேத வசனங்களுக்கு பின்னால் கிறிஸ்து எங்கே இருக்கிறாருன்னு அவங்க தேடி கண்டுபிடிக்கணும். இந்த பஸ்காவுக்கு பின்னாடி எங்கே கிறிஸ்து இருக்கிறாரு. அடுத்து அப்படியே அந்த பஸ்கா முடிகிற மறுநாளே புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. இந்த புளிப்பில்லாத அப்ப பண்டிகையில் கிறிஸ்து எங்கே இருக்கிறாரு, அது முடியும் போது போய் தேசத்தில் சேரும் போது முதற் பலனான பண்டிகை, அந்த முதற் பலனான பண்டிகையில் கிறிஸ்து எங்கே வராரு, இப்படி ஒவ்வொன்றா வரணும். இதுதான் யூதர்களுக்கு நியமிக்கப்பட்டது. யூதர்கள் அதை சடங்காச்சாரமாய் ஆசாரித்தபடியினாலே
வெறும் பண்டிகையாய் மட்டும் பார்த்து விட்டபடியினாலே அவர்களால் அது உள்ளுக்குள்ள இருக்கிற மூலப்பொருளாகிய நிஜமாகிய கிறிஸ்துவை கண்டுபிடிக்க முடியல. வெறும் நிழலையே ஆடிட்டாங்க. இப்ப கிறிஸ்து நிஜமா வந்து நிற்கிறார். வந்து நிற்கும் போது அவங்களால அந்த பண்டிகைக்குள்ள இருந்த கிறிஸ்துவை கண்டுபிடிக்க முடியாததுனால எதிரில் நிற்கிற கிறிஸ்துவை பார்க்க முடியல அவங்களால. ஏன்? இந்த பண்டிகைக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவை கண்டுபிடிச்சிருந்தா கரெக்டா வந்து பஸ்கா ஆட்டுக்குட்டி நிற்கிதுன்னு அவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க. புளிப்பில்லாத அப்பம் நிற்கும் போது கரெக்டாக அந்த அப்பத்தை எடுத்து ஒருத்தர் பிட்டு கொடுக்குறாரான்னு கண்டுபிடிச்சிருப்பாங்க. இதுதான் யூதர்களுடைய ஃபெயிலியர். இந்த ஃபெயிலியர் யூதர்களுக்கு வந்ததுனால இயேசு திருப்பி சொல்றார் யூதர்கள்ட்ட, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகள் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. ஏன்? அது உள்ள நான் இருக்கேன். நீ பஸ்காவை ஆசாரி, அந்த பஸ்காவை ஆசாரிக்கிறத கொஞ்சம் நீ ஆராய்ந்து பார், உள்ள நான் இருப்பேன். ஒவ்வொரு வசனத்துக்குள்ளேயும் கிறிஸ்து இருப்பார். அந்த கிறிஸ்துவை கண்டுபிடிக்க வேண்டியது, கண்டுபிடிச்சிருந்தாங்கன்னா மாம்சத்தில் கிறிஸ்து வெளிப்படும் போது அவங்களால அவருக்கு பின்னாடி போயிருப்பாங்க. அவங்க விட்டதுனால இப்போ அதை எடுத்து அப்படியே என்ன பண்ணிட்டாரு, நம்ம கையில் கொடுத்துட்டார். தேவ ஆராதனைகளும் வாக்கு தத்தங்களும் நம்முடைய மூத்த சகோதரராகிய இஸ்ரவேலருக்குரியதே. அந்த ஒலிவ மரத்தில் ஒட்ட வைக்கப்பட்ட காட்டு ஒலிவ மரம்னு நாம் போய் அதில் ஜாயின் பண்ணியிருக்கிறோம். இப்போ அதை எடுத்து எல்லாத்தையும் நம்மகிட்ட கொடுத்துட்டாரு. சேஷ்டபுத்திர பாகத்தை ஏசா இழந்த மாதிரி அவங்க இழந்துட்டாங்க. இப்போ அதெல்லாம் நம்ம கைக்கு வந்துருச்சு. இப்போ இங்கே என்ன பிரச்சனை தெரியுமா? இப்போ சுயாதீன பிரமாணம், கிருபையின் பிரமாணத்துக்குள்ள வந்துட்டோம். இப்போ இந்த கிருபையின் பிரமாணத்துக்குள்ள வந்துட்ட நாம இந்த யூதர்கள் என்ன தப்ப பண்ணாங்களோ அதே தப்ப இன்னைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதாவது நான் சொல்றது இந்த ஈஸ்டர், கிறிஸ்மஸ் இந்த பண்டிகையை பத்திலாம் இல்லை, குட் ஃப்ரைடே இதெல்லாம் இல்லை. இது பண்டிகையே கிடையாது. இதெல்லாம் மேன்மேட் ஃபெஸ்டிவல்ஸ். இது கர்த்தர் சொல்லவும் இல்லை, இது எழுதி கொடுக்கவும் இல்லை, கொண்டாட சொல்லவும் இல்லை. அதை விட்டுருவோம். நான் சொல்லக்கூடியது அந்த நிஜமான பண்டிகைகள் இருக்கு இல்லையா, அந்த நிழல் பண்டிகை, அதுக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவை கண்டுபிடிக்கணும் நம்ம. இப்ப நம்மாட்களும் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா, இவங்களும் அதே இஸ்ரவேலர்கள் என்ன பண்ணாங்களோ, எக்காலம்னா எக்காலம் ஊதுறது, எக்கால பண்டிகை. இவங்களும் கூடாரம்னா கூடார பண்டிகை, பெந்தகோஸ்தே பண்டிகை தான் இன்னைக்கு நினைக்கலாம். உலகம் ஃபுல்லா பெண்டிகாஸ்டல் டே. எதுக்கு பெண்டிகாஸ்டல் டே? இந்த பெந்தகோஸ்தே பண்டிகைக்குள்ள என்ன இருக்கு, கிறிஸ்து எங்கே இருக்கிறார், அந்த நோக்கத்தை கண்டுபிடிச்சு கொண்டாடுறதுக்கு பேர் தான் பண்டிகை. பண்டிகையினுடைய நோக்கமே அதுக்கு எதுக்காகன்றதுக்கு தான், என்னை நினைவு கூறும்படி. அப்போ அதுக்கு உள்ள இருக்கிற கிறிஸ்துவை விட்டுட்டு நீங்க எந்த பண்டிகையை கொண்டாடினாலும் பிரயோஜனம் இல்லை. நான் சொல்லக்கூடியது உங்க உலக பிரகாரமான பண்டிகையாக இருந்தாலும், சிலர் பைபிள் சொல்லக்கூடிய இந்த பண்டிகையாக இருந்தாலும் சரி, உள்ளுக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவை விட்டு விட்டு நாம் பண்டிகை கொண்டாடுவதில் என்ன பிரயோஜனம்? இன்னைக்கு உலகத்தார்கிட்ட இருந்து வேறு பிரித்து பெந்தகோஸ்தேக்காரங்கன்னு வந்திருக்கிறோம். பெண்டிகாஸ்டல்னு ஒரு இயக்கமே உருவாயிருச்சு. இதில் நம்ம வெளியரங்கமான அடையாளங்களை உருவாக்கி கொண்டோம். நாங்கள் பெந்தகோஸ்தேக்காரங்கன்னு காட்டுறதுக்கு வெளியரங்கமாக நிறைய அடையாளங்களை உருவாக்கிக்கிட்டீங்க. இந்த அடையாளங்களை உருவாக்குறது உங்கள் இஷ்டம். ஆனால் உருவாக்கிக்கிட்டவங்க உள்ளுக்குள்ள அந்த பெந்தகோஸ்தேயினுடைய பண்டிகையினுடைய மெய்யான நோக்கம் இருக்கா? அந்த டேவோடைய காரியத்தை கொண்டாடுகிறீங்களா? அதுதான் கேள்வி. வெறும் பெந்தகோஸ்தே நாள் அன்னைக்கு அந்நிய பாஷை பேசி பாட்டு பாடி நாலு ஆராதனை நடத்தி நீ முடிச்சாச்சுன்னா இன்னையோட பெண்டிகாஸ்டல் முடிஞ்சிருச்சு, இத்தோட முடிஞ்சிருச்சு. இத்தோட அடுத்து என்ன வரும்? எக்கால பண்டிகைன்னு ஒன்று ஊதுவாங்க. யாராவது உட்காந்து எக்கால பண்டிகைன்னா உட்காந்து மீட்டிங்கில் எக்காலம் ஊதுவாங்க. அதுக்கப்புறம் கூடார பண்டிகைன்னு கூப்பிட்டா அதுக்கு கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு பண்டிகை நடத்திருப்பாங்க. இவங்கெல்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா, அன்னைக்கு பாரம்பரிய யூதர்கள் மாதிரி இவங்கெல்லாம் ட்ரெடிஷ்னல் கிறிஸ்டியன்ஸ், அவ்வளோதான், நத்திங் மோர் தேன் தட். அப்போ இது உள்ள இந்த பெண்டிகாஸ்டல் டேக்குள்ள என்ன இருக்கு, அதை கண்டுபிடிக்கணும்ல. அதை கண்டுபிடிச்சு அந்த நோக்கத்தை நிறைவேற்றணும்ல. அப்போ இந்த பெந்தகோஸ்தே பண்டிகையினுடைய மிக முக்கியமான நோக்கம் என்ன என்பதை நீங்கள் லேவியராகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து வாசிங்கன்னா, நான் நினைக்கிறேன் 22வது வசனம் வரைக்கும் அதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அதனுடைய மூலம் 16வது வசனத்தில் சொல்றாரு. வாசிங்க பார்ப்போம். ஓய்வு நாளுக்கு மறுநாளாகிய 50ஆம் நாள் மட்டும், நல்லா கவனிங்க, 7ஆம் ஓய்வு நாளுக்கு மறுநாளாகிய 50வது நாள். இந்த 50வது நாளுக்கு பேரு தான் கிரீக்ல பெண்டிகாஸ்ட். 50னா பென்டா இன்டு காஸ்ட், 5 இன்டு 10, 50ன்னு அர்த்தம். அந்த 50 நாள் என்றோம்ல, அது கிரீக்கில் எண்ணும் போது பெந்தகோஸ்தேன்னு அர்த்தம். எபிரேய வார்த்தை கிடையாது, அது கிரேக்க வார்த்தை பெந்தகோஸ்தே அப்படிங்கிறது. அப்போ அந்த 50வது நாள் இருக்கு பாருங்க,
அந்த 7ஆம் ஓய்வு நாளிலிருந்து கரெக்டாக 7 ஓய்வு நாளை கணக்கு பண்ணி 50வது நாள், இந்த 50வது நாள் தான் பெந்தகோஸ்தே பண்டிகை. இந்த பெந்தகோஸ்தே பண்டிகை அன்னைக்கு அவங்களுக்கு என்ன நடந்துச்சு, யூதர்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்ட அன்னைக்கு விடுதலை ஆகிறாங்க. விடுதலை ஆகி கரெக்டாக 50வது நாளில் தான் அவங்களுக்கு நியாயப்பிரமாணம் கிடைக்குது. மலைக்கு மேலே மோசே போய் மலைக்கு மேலே பிரமாணத்தை வாங்கிட்டு வரார். அந்த 50வது நாள் பண்டிகை தான் இங்கே பெண்டிகாஸ்டல் பண்டிகை, இல்லைன்னா நியாயமாக சொன்னால் 50வது நாள் பண்டிகை. சரி, நமக்கு பைபிள்லேயே பெண்டிகாஸ்டல் டேன்னு இருக்குது, நம்ம பெந்தகோஸ்தே பண்டிகைன்னு வச்சுக்கிட்டோம். அப்போ அந்த பெந்தகோஸ்தே பண்டிகையினுடைய மிக முக்கியமான நோக்கம் நிழல் என்னன்னு கேட்டால், அந்த சீனாய் மலையில் அவங்களுக்கு பிரமாணம் கிடச்சிச்சு, நியாய பிரமாணம் கிடச்சிச்சு. இப்போ நமக்கு அது உள்ள என்ன இருக்குது, கிறிஸ்து எங்கே இருக்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, 16ஆம் அதிகாரம் யோவான் எழுதின சுவிசேஷம் 7வது வசனம். நான் உங்களுக்கு உண்மையை சொல்கிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்தில் அனுப்புவேன். யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்கு? பரிசுத்த ஆவியானவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. இந்த பரிசுத்த ஆவியானவர் வர்றதை பற்றி தான் இயேசு பேசுகிறாரு. நான் போய் உங்களுக்கு அனுப்புவேன். கரெக்டாக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்ட அன்னிலிருந்து 50வது நாள் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுறார். அதான் 2:1 அப்போஸ்தலர் நடவடிக்கைகள். ஊற்றப்படும் போது பரிசுத்த ஆவி வரும்போது எதற்காக பரிசுத்த ஆவியானவர் வருகிறார்னு இந்த 16வது வசனத்தில் ஒரு 3 முக்கியமான காரியங்களை அவர் சொல்கிறார். ஆனால் அதில் மிக முக்கியமாக அடிப்படையாக எதை பற்றி சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த 12வது வசனத்தில் இன்னும் அநேக காரியங்களை உங்களுக்கு நான் சொல்ல வேண்டி இருக்கிறது, அவைகள் நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீர்கள். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்துவானவர் போகும்போது, நல்லா கவனிங்க, இயேசு கிறிஸ்துவானவர் போகும்போது நமக்கு கொடுக்க வேண்டும் என்று வைத்தவைகளில் பிதா சொன்ன எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. ஆனால் இன்னும் இருக்கு. இந்த இடத்துல அவர் அழகா சொல்றார் பாருங்க, இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதாய் இருக்கிறது. நீங்க இன்னும் ப்ரிப்பேர் ஆகல. அப்போ நான் போய் என்ன பண்றேன்? பரிசுத்த ஆவியானவரை அனுப்புறேன். அவர் வந்து உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார். அதோட அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, அந்த சத்தியத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களை ப்ரிப்பேர் பண்ணி அந்த சத்தியத்தை உங்களுக்குள்ள அவர் போடுவார். இந்த 3 வருஷம் இயேசு இருந்து அந்த அப்போஸ்தலர்களை ப்ரிப்பேர் பண்ணதில் எல்லா விஷயத்தையும் சொல்ல முடிஞ்சிச்சு. ஆனால் இன்னும் நிறைய காரியங்களை சொல்ல முடியல. அப்போ இன்னும் சொல்லணும்னா பரிசுத்த ஆவியானவர் வந்து உங்களை ரெடி பண்ணுவார், நிலத்தை ரெடி பண்ணி அநேக காரியங்களை, ஏன்னா தாங்க முடியாத காரியங்கள் இன்னும் இருக்கு. தாங்க முடியாத காரியம்னா என்ன? உபத்திரவமா? இல்லை, சில வெளிப்பாடுகளை நம்முடைய மைண்டு தாங்காது. ஒரு சில காரியங்களை நமக்கு சொல்லும் போது நம்ம மூளை ஏற்றுக்கொள்ளாது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம மூளையோடைய கெப்பாசிட்டி ஒரு அளவுக்கு தான் இருக்கும். நம்ம 100% மூளையை யூஸ் பண்ணுறதில்ல, ஒரு 6% to 12% வரைக்கும் யூஸ் பண்ணுறாங்கன்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க மெடிக்கலி. அதே மாதிரி நம்ம ஸ்பிரிட்டுமே பல அளவுகளில் நமக்கு அதை தாங்கக்கூடாதது, நம்மளால் அதை நம்ப கூட முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்போ அந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு, ஏன்னா பரலோகத்தினுடைய ரகசியங்கள் நம் கண்கள் காணவும் இல்லை, காதுகள் கேட்கவும் இல்லை, மனுஷனுடைய கற்பனைக்கு அது தோன்றவும் இல்லை. அப்படிப்பட்ட காரியங்களை கொண்டு வந்து பரிசுத்த ஆவியானவர் ஆவியில் நமக்கு சொல்றாராமா. பாருங்க, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். என்னை கண்டவன் உயிரோடு கூட இருக்க முடியாது. தேவன் சொல்றார் மோசே கிட்ட, யாத்ராகமத்தின் புஸ்தகத்தில் சொல்றார், நான் உம்மை பார்க்கணும்னு சொல்லும் போது, இப்போ என்னை கண்ட யாரும் உயிரோடு கூட இருக்க முடியாது. இது நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இப்போ மனுஷன் பார்த்தா தாங்க மாட்டான், செத்துருவான். ஆனால் அதே மனுஷனை ஆவிக்குள்ளாக்கி, வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் ஆவிக்குள்ளாக்கி அதே மனுஷன் இப்போ என்ன பார்க்குறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவரையும் நீடித்த ஆயுசு உள்ளவரையும். அப்போ அங்கே பார்க்க முடியுது பாருங்க. பார்க்க முடியாத மனுஷன் ஆவிக்குள்ள வரும்போது பார்க்கக்கூடியவனாய் மாறுகிறான். இப்போ நீங்கள் தாங்க மாட்டீங்க, பார்த்தா செத்துருவீங்க. ஏன்னா இந்த சரீரத்துக்கு அந்த மகா கணம் பொருந்திய மகிமை நிறைந்த தேவனை பார்க்கக்கூடியதான என்ன கிடையாது, கெப்பாசிட்டி கிடையாது. இதே சரீரம் ஆவிக்குள்ள ஆகும்போது என்ன பண்ண முடியுது, அவரை பார்க்க முடிகிறது. இதே மாதிரி தான் வசனத்துக்குள்ளேயும் இருக்கு.
இந்த வசனத்துக்குள்ள வெளிப்பாடுகள் பவுல் சொல்றாரு, எனக்கு வெளிப்படுத்தப்பட்ட மேன்மையின் நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு. அப்படின்னா யோசிச்சு பாருங்க, பைபிள் வசனத்துக்குள்ள எவ்வளவு மகத்துவம் இருக்கு. அப்பேற்பட்ட ஞானவான்கள் யூதர்கள் என்று சொல்லப்படுகிறவர்களுக்கே அந்த வெளிப்பாடு, கிறிஸ்துவை பற்றின வெளிப்பாடு வசனத்திலிருந்து கிடைக்கலையே, உனக்கும் எனக்கும் கர்த்தர் அதை பார்க்கிலும் மேலான வெளிப்பாடு. எனக்கு இந்த வசனத்தை தியானிக்கும் போது ஒரு சில காரியங்கள் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அதாவது ஆபிரகாமுக்கு கர்த்தர் என்ன செய்கிறாரு, வேதத்தை சொல்லி கொடுக்குறாரு. 26ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், ஆதியாகமத்தின் புஸ்தகம். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் பிரமாணங்களையும் கைக்கொண்டபடியினால். அப்பனா நியாயப்பிரமாணம் ஆபிரகாம்கிட்டே இருக்கு. கர்த்தர் சொன்ன நியாயப்பிரமாணம் ஆபிரகாம்கிட்டே இருக்கு. ஆனா ஆபிரகாம்கிட்ட எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து. அவங்ககிட்ட வோக்கல் வேர்ட் சொல்லி இருக்கிறாரு, அவன் கேட்டு கீழ்ப்படியான், எழுதி கொடுக்கல. ஏன்னா ஆபிரகாம் காலத்தில் எழுத்து வடிவம் கிடையாது. ஸோ அவனுக்கு வேதம் சொல்லப்பட்டது. அப்போ ஆபிரகாம்கிட்ட இருக்கிறது என்ன? சொல்லப்பட்ட வேதம். அடுத்த வசனம் வாங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள் வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 7-8. அதற்கு அவர்கள், அப்படியானால் தள்ளுதற் சீட்டை கொடுத்து அவளை தள்ளிவிடலாமோ என்று மோசே ஏன் கட்டளையிட்டார் என்றார்கள். மோசே ஏன் கட்டளையிட்டார் என்றார். 8ஆம் வசனம். அதற்கு அவர் உங்கள் மனைவிகளை தள்ளிவிடலாம் என்று உங்கள் இருதயத்தின் கடினத்தின் நிமித்தம் மோசே உங்களுக்கு இடம் கொடுத்தார். ஆதி முதலாய் அப்படி இருக்கவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் கொடுத்த வேதத்தில் ஆபிரகாமுக்கு சொன்ன நியாயப்பிரமாணத்தில் அப்படி கிடையாது. இப்போ மோசே மாடிஃபை பண்ணியிருக்கிறார். உங்கள் இருதயத்தின் கடினத்தின் நிமித்தம் மோசே அப்படி சொன்னார். உங்களுக்காக அவர் ஆல்டர் பண்ணி கொடுத்துருக்கிறார். இப்போ மோசே கிட்ட கொடுத்தது எழுதப்பட்ட வேதம். என்ன எழுதப்பட்ட வேதம்? ஆபிரகாம்கிட்ட சொன்னது சொல்லப்பட்ட வேதம். மோசே கிட்ட கொடுத்தது எழுதப்பட்ட வேதம். இந்த எழுதப்பட்ட வேதத்தில் மாடிஃபிகேஷன் இருக்கு, கொஞ்சம் மாடிஃபை பண்ணப்பட்டிருக்கு. அப்படியே தாண்டி இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் நமக்கு? யோவான் 16ல், நான் இன்னும் அநேக காரியங்களை உங்களுக்கு சொல்ல வேண்டி இருக்கிறது, நான் போய் தேற்றவாளனை உங்களுக்கு அனுப்புவேன், சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும். அப்போ ஃபுல்ஃபில்டு வேதம் யார்கிட்ட இருக்கு? ஃபுல்ஃபில்டு பைபிள் பரிசுத்த ஆவிக்குள்ள இருக்கு. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்தா நமக்குள்ளதான் ஃபுல்ஃபில்டு பைபிள் இருக்கு. ஆபிரகாம்கிட்ட இருக்குது நியாயப்பிரமாணம், மோசே சொன்னது மாடிஃபைடு நியாயப்பிரமாணம், ஏன்னா அவங்களுக்காக. ஆனால் உங்கள்கிட்ட எங்கிட்ட இருக்கிறது தான் ஃபுல்ஃபில்டு. ஆனால் இந்த ஃபுல்ஃபில்டு எப்படி? மாம்சத்தில் இருக்கிறவனால தாங்க முடியாது. ஏன்? நியாயப்பிரமாணத்தில் கொடுத்தது ஏன் அவனால் தாங்க முடியல? மோசே கொஞ்சம் லூப் லைன் கொடுக்குறாரு, மாடிஃபிகேஷன் கொடுக்குறாரு. வேற வழி இல்லை, அவன் இப்படியே போனால் தாங்க மாட்டான்னு மாடிஃபை பண்ணுறாரு. ஏன்னா அவ்வளவு ஸ்ட்ராங்கு நியாயப்பிரமாணமே. ஆனால் அதை விட ஸ்ட்ராங் இன்னும் அநேக காரியங்கள் இருக்கிறது. ஃபுல்ஃபில்டு வேதா அது யாருக்கிட்ட இருக்கு? இயேசுகிட்ட இருக்கு. இயேசு பரிசுத்தாவிட்ட கொடுத்தா நமக்கு அனுப்புறாரு. ஏன்? அதை அப்படியே கொடுத்தா தாங்க முடியாது. அதை நம்மளை ரெடி பண்ணி சொல்றாரு. இன்னைக்கு வேத நியாயப்பிரமாணத்தை விட பயங்கர ஸ்ட்ராங்கான கிருபையின் பிரமாணத்தை உங்ககிட்ட எங்கிட்டையும் கொடுத்து வச்சிருக்கிறார். இது எப்படி? தாங்கக்கூடாத வேதம். எப்படி? அவன் செஞ்சா பாவம், நீ பார்த்தா பாவம். அவன் கொலை செஞ்சா பாவம், நீ கோபப்பட்டாலே பாவம். அவன் 10ல் 9 வச்சுக்கிட்டு 1 கொடுக்கலாம், நீ 10ல் 1 வச்சுக்கிட்டு 9 கொடுத்தாலே பாவம். ஏன்? கொடுத்தா 10 கொடு. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங். அநேக காரியங்கள் நீங்கள் தாங்க மாட்டீர்கள். ஏன்? அது உலகத்தில் வாழ்றதுக்கான பிரமாணம், இது உலகத்தில் சாவறதுக்கான பிரமாணம். அது உலகத்தில் வாழும் ஆனால் பாதாளத்துக்கு போகும், இது உலகத்தில் சாகும் ஆனால் பரதீசிக்கு போகும், நித்திய ஜீவனை சுதந்திரிக்கும். நித்திய ஜீவ வசனம். அப்படின்னா இந்த வேதம் உனக்குள்ள எவ்வளவுக்கு எவ்வளவு கிரியை செய்தோ, கிரியை செய்ய வைக்குதோ, அதுக்கு பேர் தான் ஆவியானவர் உனக்குள்ள வராரு. அதை செய்ய வைக்கிறதுக்கு தான் வராரு. அப்படி அவர் வராரு பாரு, அதுக்கு பேர் தான் பெந்தெகோஸ்தே. அந்த 16ஆம் வசனம் என்ன சொல்லுச்சு? லேவியராகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 16வது வசனம் என்ன சொல்லுது? திருப்பி இப்போ வாசிங்க அந்த வசனத்தை. லேவியராகமம் 23:16. 7ஆம் நாளுக்கு மறுநாளாகி 50ஆம் நாள் மட்டும் எண்ணி கர்த்தருக்கு புதிய போஜன பலி. பழைய போஜனம்லாம் இல்ல, இது புதிய போஜனம். நியாயப்பிரமாணம் என்கிற பழைய போஜனமோ
அல்லது ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட வேதமோ மோசேக்கு எழுதப்பட்ட வேதமோ மாடிஃபைடு வேதமோ கிடையாது. இது என்டையர்லி நியூ வேர்ட். இது என்ன வேதம் தெரியுமா? லிவிங் வேர்ட். இது வாழுகிற வேதம். பரிசுத்த ஆவி உனக்குள் வந்து வாழுகிறார். அப்பனா பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்துச்சுன்னா நீ சாட்சியா இருப்ப. எதுக்கு? உனக்குள்ள வாழ்றதான பரிசுத்த ஆவி உனக்குள்ள இருந்து நித்திய ஜீவ வசனமா வெளிப்படுவார். உனக்குள்ள இருந்து வசனம் வெளிப்படுதா? உனக்குள்ள இருக்கிற நீ வசனத்தில் கட்டப்பட்டதான ஒரு வாழ்க்கையா? வசனத்தில் கட்டப்பட்ட ஒரு ஊழியமா? வசனத்தில் கட்டப்பட்ட ஒரு குடும்பமா? அதுதான் பெந்தகோஸ்தே நாள் என்பதற்கான அடையாளம். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் வந்து வெளியரங்கமான அடையாளங்களை உருவாக்குவதற்கு எதற்கு பரிசுத்த ஆவியானவர்? பழைய ஏற்பாட்டிலே அந்த வெளியரங்கமான அடையாளங்கள்லாம் இருக்கு. இப்போ நான் சொல்றது ஒரு உதாரணம் தான், நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. நகையை கழட்டுறதுங்கிறது பெந்தகோஸ்தேயனோட ஒரு அடையாளம் இல்லையா? திருப்பியும் சொல்றேன், நான் நகை கழட்டுறதை பத்தி இப்ப பேசல. நான் பேச வர்றது வேற விஷயம். அதை பழைய ஏற்பாட்டிலேயே அவங்க மலைக்கு கீழே கழட்டிட்டாங்க, நியாயப்பிரமாணத்திலேயே கழட்டிட்டாங்க. அப்போ அதே நகையை நீ இப்பவும் கழட்டுறேன்னா அப்புறம் இந்த பெந்தகோஸ்தேன்றதுக்கு என்ன அடையாளம்? அதை தான் அவனே செஞ்சிட்டானே, நியாயப்பிரமாணக்காரனே செஞ்சிட்டானே. நியாயப்பிரமாணக்காரனையே செஞ்சதை திருப்பி நீ செஞ்சுட்டு இதை பெந்தகோஸ்தே அனுபவம்னு சொன்னா எப்படி? அவன் தான் செஞ்சுட்டானே. அங்கேயே பெந்தகோஸ்தேனா என்னன்னு தெரியாதவனே மலைக்கிட்ட காதல் இருக்கிற காதணியெல்லாம் கழட்டிட்டானே. அப்ப பெந்தகோஸ்தே அனுபவம் என்ன? வெளியே கழட்டுறது இல்ல, உள்ள கழட்டுறது தான் பெந்தகோஸ்தே அனுபவம். ஏன்? பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வந்து வாசம் பண்ணுகிறார். அவர் உனக்குள்ள இருந்து கிரியை செஞ்சார்னா அந்த ஆசை உன்னை விட்டு போயிடும். அந்த நகை ஆசை மட்டும். நான் இப்ப சொல்றது உதாரணத்துக்கு நகை எல்லாமே அத்தனையும் உள்ள இருந்து போகும், உள்ள மாறும், உள்ளுக்குள்ள சுத்திகரிப்பு வரும். நீ உள்ளுக்குள்ள எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு வெளியே மட்டும் மாறிட்டு நான் பெந்தகோஸ்தேக்காரன் சொன்னா நீ யாருக்கிட்ட சாட்சி பொய்யா சொல்றனா? பரிசுத்த ஆவிகிட்டே போய் சாட்சி சொல்ற. அதுதான் இப்ப பிரச்சனையே. இப்போ நான் பெந்தகோஸ்தேக்குள்ள வந்துட்டேன், பெந்தகோஸ்தே நாளுக்குள்ள வந்துட்டேன். எனக்குள்ள வந்துட்டு பாருங்க, எனக்கு உலக ஆசையே கிடையாது, நான் எல்லாவற்றையும் கழட்டி விட்டேன். அப்படியா? வெரி நைஸ். எப்பா நீ நகை கட்டினியே, அதை இஸ்ரவேல்காரன் 2000 வருஷத்துக்கு முன்னாடி, இன்னும் சொல்ல போனால் 3000-4000 வருஷத்துக்கு 3500 வருஷத்துக்கு முன்னாடி அவன் மலையிலே கழட்டிட்டான். நீ பெந்தகோஸ்தேக்காரனா? உள்ள இருக்கிற BMW கழட்டு, உள்ள இருக்கிற ஆடியை கழட்டு, உனக்குள்ள உட்காந்துக்கிட்டு இருக்குதே பென்ஸ் அதை கழட்டு. அதை கழட்ட மாட்டேன். எப்படியாவது சாவறதுக்குள்ள பென்ஸ் கார்ல போகணும்னு ஆசை இருக்கும், ஆனா வெளியே கழட்டிட்டு நான் பெந்தகோஸ்தேக்காரன். நீ கழட்டாதவனை என்ன பேசிட்டு இருக்கிற? இவன்லாம் பெந்தகோஸ்தேக்காரனே கிடையாது. அவனுக்குலாம் நகை ஆசை இருக்கு. அவனை விட மோசமான ஆசை உங்ககிட்ட இருக்கு. அதை கழட்டு. அதுக்கு பேர் தான் உண்மையிலேயே பெந்தகோஸ்தே. அது உள்ள வந்து சத்திய ஆவி. அவர் தாங்கக்கூடாத காரியங்களை தாங்க வைப்பர். எது தாங்கக்கூடாத காரியம்? என்னால் பணத்தாசையை விட்டுட்டு வர முடியாது, அநேக ஐஸ்வர்யம் இருக்கிறதுனால என்னால் முடியாது என்று துக்கமாய் போறது நியாயப்பிரமாணம். தாங்கக்கூடாத உபதேசம். அதை விட்டு விட்டு எல்லாவற்றையும் வித்து அப்போஸ்தலர் பாதத்தில் வச்சுட்டு சிலுவையை தூக்கிட்டு நடக்க ஒருத்தன் வராம பாருங்க, அதுதான் பரிசுத்தாவின் உபதேசம். இன்னைக்கு என்ன இருக்கு? நியாயப்பிரமாணத்தினால என்ன செய்ய முடிஞ்சிச்சு? பொய் சொல்லாமல் இருக்க முடிஞ்சிச்சு. நியாயப்பிரமாணத்தினால சொத்து சேர்க்க முடிஞ்சிச்சு. நியாயப்பிரமாணத்தினால சீமானா மாற முடிஞ்சிச்சு. நியாயப்பிரமாணத்தினால எல்லாத்தையும் செய்ய முடிஞ்சிச்சு. ஆனால் நியாயப்பிரமாணத்தினால விட முடியல. அவன் நியாயப்பிரமாணத்தினால் குற்றம் சாட்ட முடியாத வாலிபன் தானே. அவன் 100% பர்ஃபெக்ட் தானே. அவன் சம்பாதிச்ச சொத்தெல்லாம் பர்ஃபெக்டான சொத்து, டாக்ஸ் கட்டின சொத்து. இன்னைக்கு கூட நம்ம ஆட்கள் எத்தனையோ பேர் டாக்ஸ் கட்டாம வரி ஏய்ப்பு செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அவன் டாக்ஸ் கட்டின சொத்துக்காரன். பக்கா டாக்ஸ் கட்டி தசமாங்காணிக்க செலுத்தி, எல்லாவற்றிலும் தசமாங்காணிக்க செலுத்தி, பலி கொடுக்க வேண்டியதை பலி கொடுத்து பர்ஃபெக்ட். அவன் சொல்றான், சிறு வயது முதல் கொண்டு நியாயப்பிரமாணத்தில் என்னை குற்றம் சாட்ட முடியாது. அப்ப நியாயப்பிரமாணம் உன்னை வாங்க வைக்கும். தாங்கக்கூடாத இன்னும் அநேக சத்தியங்கள் உண்டு இயேசு சொன்னாரே, அது என்ன தெரியுமா? அதை விடு. அதை விட்டுட்டு சிலுவை எடுத்துட்டு என் பின்னாடி வாடினார் பாருங்க, அது தாங்கக்கூடாத சத்தியம். எப்படிங்க இவ்வளோ சொத்தையும் விட்டு வருது? ஆனால் இந்த பரிசுத்த ஆவியானவர் வந்த பிறகு பர்னபா என்கிற வாலிபன் கொண்டு வந்து எல்லாவற்றையும் வித்து வச்சா பாருங்க பாதத்தில். அதுதான் தாங்கக்கூடாததை செய்ய வைக்கிற பரிசுத்த ஆவியானவர்.
உள்ளுக்குள்ள வந்து செய்ய முடியாததை செய்ய வைக்கிறவர் யாரு? அதுதான் பரிசுத்த ஆவி. அதுதான் பெந்தெகோஸ்தே அனுபவம். உனக்குள்ள வந்து அந்த ஆசையை எடுக்கணும் பாரு வெளியே. அந்த ஆசையை எடுக்காம வெறும் வெளியே மட்டும் நீ மாத்திரனா நீ யூதனை விட மோசமானவன், நீ மிகப்பெரிய மாய்மாலக்காரன். உனக்குள்ள ஆசை இருக்கு, நீ வந்து ஒரு டாக்டரின் ஃபோக்கஸ்டு பர்சன். நீ ஒரு கடிவாளம் கட்டி விட்டுட்டாங்க உன்னை, இப்படித்தான் இந்த மாதிரி தான் இதை செஞ்சாதான் பெந்தெகோஸ்தே. இல்ல 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 இல்ல, அது பெந்தெகோஸ்தே இல்ல. எல்லாம் செய்யறதுக்கு பேர் தான் பெந்தெகோஸ்தே. இன்னும் அநேக காரியங்கள் இருக்கிறது, எல்லாவற்றையும் செய்யணும். அந்த பரிசுத்த ஆவியானவர் வந்து உனக்குள்ள இருக்கிற மொத்த ஆசையும், கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் இச்சை, உலகத்தில் இருக்கக்கூடியதான உண்டானவைகள் எல்லாவற்றையும் புடுங்கி வெளியே போட்டுட்டு, இனி நான் அல்ல கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறாருங்கிற இடத்துக்கு உன்னை உருவாக்குறாருல்ல, அதுதான் பெந்தெகோஸ்தே அனுபவம். அந்த அனுபவம் வந்திருக்கா? அவர் வந்து உன்னை சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவார். நீ செய்ய முடியாத காரியத்தை செய்ய வைப்பார். யூதன் செஞ்சதை எல்லாம் நீயும் செஞ்சுட்டு நான் பெந்தெகோஸ்தேன்னா அது பரிசுத்த ஆவி செய்யறதில்ல. யூதனால செய்ய முடியாததை உன்னை செய்ய வைக்கிறாரல்ல, அதுதான் பரிசுத்த ஆவியானவர். நியாய பிரமாணத்தில் செய்ய முடியாததை சுயாதீன பிரமாணத்தில் செய்ய வைக்கிறாரல்ல, அதுதான் பரிசுத்த ஆவியானவர். அவங்களால என்ன முடியாதோ அதை உன்னாலே என்னாலே முடியும். அதுதான் பரிசுத்த ஆவியானவர் வர்றதுக்கான பெந்தெகோஸ்தேயினுடைய அடையாளம். ரெண்டாவது, பெந்தெகோஸ்தே நாள் வரும்போது, பரிசுத்த ஆவி வரும்போது அடுத்து என்ன நடக்கும்? நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம், ரொம்ப தெரிஞ்ச ஒரு வசனம். இந்த வசனத்தை நம்ம தனித்தனியாக கூட தியானிச்சுட்டு இருக்கிறோம். அந்த வசனம் என்ன? வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசி. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும், நல்லா கவனிங்க, பலனடைந்து எருசலேமிலும், யூதேயா முழுவதிலும், சமாரியாவிலும், பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். யாருக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள்? எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். தேவனுக்கு சாட்சியாய் நிற்கிற ஒரு கூட்டத்தை உருவாக்குவதுதான் பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நடக்கிற காரியம். சத்திய ஆவியாகி அவர் வரும்போது முதல்ல வசனத்தில் உங்களை உருவாக்குவார். நீ வசனத்தில் ஸ்ட்ராங் ஆயிட்டினா ரெண்டாவது சாட்சியின் அனுபவம் வரும். இந்த சாட்சி எப்பேற்பட்ட சாட்சியாக இருக்கும்? கிறிஸ்துவை பற்றின சாட்சியாக இருக்கும். என்னை, அவரை. திருப்பி அந்த வசனத்தை வாசிங்க பார்ப்போம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும், யூதேயா முழுவதிலும், சமாரியாவிலும், பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். இன்னைக்கு நாம பரிசுத்த ஆவியை வச்சுக்கிட்டு அவருக்கு சாட்சியா இல்லை, நம்ம ஊழியத்துக்கு நாம சாட்சியா இருக்கிறோம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுமான்னு தெரியல, புரிஞ்சுக்குங்க. எனக்கு ஒரு காரியம் கொடுக்கப்படுது, எதற்காக? அதை வைத்து என் தேவனுக்கு நான் சாட்சியாய் நிற்பதற்கு. நான் தான் தேவனுக்கு சாட்சி. இப்போ ஒருத்தர் சாட்சி கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க கோர்ட்ல, நீதிபதி என்ன பண்ணுவார்? அந்த சாட்சியினுடைய வசனங்களை வச்சுக்கிட்டு தான் தீர்ப்பு எழுதுவார். ஏற்படுத்தப்பட்டிருக்கிற சாட்சிகளோட எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது இவர் குற்றவாளி, சாட்சிகளை எல்லாம் வைத்து பார்க்கும்போது இவர் நிரபராதி. அப்போ அந்த சாட்சிங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். இவரை பேஸ் பண்ணி தான் இவர் குற்றவாளியா இல்லை நல்லவரா அப்படிங்கிறது நிரூபிக்கிறது. இவர் விடுதலை ஆவாரா தண்டனை ஆவாராங்கிறது எதை வச்சு இருக்கு? இந்த குற்றவாளி சொல்றதை வச்சோ இந்த நல்லவர் சொல்றதை வச்சோ இல்லை. அவர் தரப்பு வாதத்தை சொல்லுவாங்க, அவர் தரப்பு வாதத்தை அவர் சொல்லிடுவார். அவர் எல்லாம் சொல்லி முடிச்ச உடனே இதுக்கு சாட்சி இருக்கா? ஐ விட்னஸ், வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த இயேசு கிறிஸ்துவானவர் தான் நிரபராதி என்பதை நிரூபித்து விட்டு போய்விட்டார். போகும்போது என்ன பண்ணிட்டு போறாரு? பரிசுத்த ஆவியை அனுப்பி அவர் திரும்பி வருகிற வரைக்கும் அவரை பற்றின சாட்சியை சொல்றதுக்கு, அவர் நிரபராதி, அவர் நிரபராதி, அவர் நல்லவர், அவர் தேவனுடைய குமாரன், அவர் மரித்து உயிரோடு கூட எழுந்திருக்கிறாரு, அவர் திரும்பி வர போறாருன்னு அவரை பற்றின சாட்சியை சொல்றதுக்கு சில ஆட்களை ஏற்படுத்தி இருக்கிறாரு. அப்போ இவனுடைய வேலை என்ன? இவர் வருமளவும் இவருக்கு சாட்சியாய் நிற்பது. எப்பெல்லாம் நீதிபதி கேள்வி கேட்கிறாரோ அப்பெல்லாம் சாட்சி சொல்லணும். ஆமாங்க அவர் உயிரோடு இருக்கிறாங்க. அந்த சாட்சியை அவன் எப்படி வேணாலும் சொல்லலாம், வசனத்தில் சொல்லலாம், கிரியையில் காட்டலாம், அவன் வாழ்க்கையில் காட்டலாம், எப்படியோ. பட் he wants to be a witness, one testimony. இன்னைக்கு நான் சாட்சியா இருக்கேனா?
என்னை பார்க்கும்போது கிறிஸ்துவுக்கு சாட்சியா இருக்கா? இப்ப என்ன பிரச்சனைனா, இந்த நிரபராதி இருக்கிறாரு, இவர் நிரபராதின்னு ப்ரூஃப் பண்ணிட்டு போயிட்டாரு. ஆனா இவர் நிரபராதி நல்லவருங்கிறத என் சாட்சியால நீதிபதி டவுட் ஆகுறாரு. ஏன் சொல்ற சாட்சிக்காரனே கேடியா இருக்கிறான், சொல்ற சாட்சிக்காரனை திருடனா இருக்கிறான். திருடனுடைய சாட்சியை நான் எப்படிங்க ஏத்துப்பேன்? கொஸ்டின் வருமா வராதா ஜட்ஜி கிட்ட? இப்ப ஜட்ஜிக்கு வந்து ஒரு சாட்சி சொல்லணும். சாட்சி சொல்ல வரவன் யாரா இருக்கணும்? இவர் நல்லவர்னு இவன் சாட்சி சொல்லணும்னா இவர் எப்பயும் பட்டவனா இருக்கணும், அக்செப்டபிள் விட்னஸா இருக்கணும். ஜட்ஜி வந்து என்ன சொல்லணும்? இவர் சாட்சியை நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கணும். வந்து நிக்கிற ஆள் யாரு? இவரே அக்யூஸ்ட் 1, இவர் A1, இவரே பார்க்கறதுக்கு இருக்கிறதுல ஒரு வெரி ஒஸ்ட் கேரக்டர். இவர் கொண்டு வந்து சாட்சி சொல்றார், இயேசு நல்லவர். டே நீ யார்? முதல்ல உன் சாட்சியை ரெடி பண்ணு. உன் சாட்சியை ரெடி பண்ணி நீ பேசுறத ஜனங்க கேட்கிற அளவுக்கு நீ ஒன்ன ரெடி பண்ணு ஃபர்ஸ்ட். இங்க பிரச்சனை எங்க இருக்கு? இங்க நிக்கிறாரு பிரதிவாதி, இவர் ரொம்ப நல்லவர். ஆனா இவருக்கு சாட்சி கொடுக்க வந்து நிக்கிறதெல்லாம் நிக்குதே, நான் எல்லாரையும் சொல்லல, அநேகர் நீதிமான்கள் கொடுத்த சாட்சி நிமித்தம் தான் 2000 வருஷம் சர்ச்சை நடந்திருக்கு. 2000 வருஷம் சர்ச்சை இந்த அளவுக்கு நடந்ததுக்கு காரணம் என்ன? இந்த பரிசுத்த ஆவியானவர் உருவாக்கின சாட்சிகள். அவர் வந்து நம்மளை சாட்சியா மாத்துறாரு. ஏன்னா இவன் சாட்சி சொல்லக்கூடிய அளவுக்கு இல்ல, இவனை ரெடி பண்றாரு. அதான் நான் சொன்னேன், ரெடி பண்றாரு. ரெடி பண்ணி இவன் சொல்ற சாட்சியை உலகம் கேட்கிற அளவுக்கு. எப்படி ஒரு காலத்துல இவன் எப்படி இருந்தான்? திருடனா இருந்தாங்க, சடனா மாறிட்டான், சர்ச்சுக்கு போறான், பைபிள் வாசிக்கிறான். இப்ப கொஞ்ச நாள் கழிச்சு இவன் சொல்றத உலகம் கேட்குது. எம்டி ஜெகன் சொல்றத 25 வருஷத்துக்கு முன்னாடி 28 வருஷத்துக்கு முன்னாடி உலகம் கேட்காது. ஏன் கேட்காது? அவனே மோசமானவன். இவன் இன்னொருத்தரை பத்தி சொல்றது. கையில ஒரு சாராய பாட்டலை வச்சுக்கிட்டு இயேசு நல்லவர்னு சொன்னா எவன் கேட்பான்? குடிகார பையங்க உளறாம்பா. அதே குடிகாரன் சாராய பாட்டில் போட்டு உடைச்சிட்டு நல்லவனா மாறி ஒரு 10 வருஷம் கழிச்சு வந்து பிரியமானவர்களை இயேசு நல்லவருங்கும் போது இப்ப என்ன சொல்லுவான் தெரியுமா? எப்பேற்பட்ட குடிகாரனை மாத்தி இருக்கிறாரு, உண்மையிலே இயேசு நல்லவர் தான். இதுதான் சாட்சி. இந்த சாட்சி எடுபடும் பாருங்க. நீ மாறவே இல்லையே, இன்னும் உனக்குள்ள இருக்கிற அந்த உலகத்தின் ஆசையும் பொருளாசையும் பணத்தாசையும் உன்னுடைய ஆடம்பரமோ படோடோபமோ உன்னை பார்க்கிறவனுக்கு இந்த எளிய தேவனுக்கா இப்படிப்பட்டவன் சாட்சியா சொல்றான்? உலகத்தை வெறுத்து தலை சாய்க்க இடமில்லைன்னு சொன்ன இந்த தேவனுக்கு சாட்சி சொல்றவன் இப்படி இருக்கான். பிரபஞ்சத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லைன்னு சொன்ன இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சி கொடுக்க நிக்கிறவன் உலகத்தினுடைய மொத்த பாவத்தையும் உள்ள வச்சிருக்கிறான். தேவனுக்குரியதை தேவனுக்கும் ராயனுக்குரியதை ராயனுக்கும் கட்டுங்கன்னு சொன்ன இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சி கொடுக்கிறவன் டாக்ஸ் கட்டாம ஏச்சான்னு சொல்லி கேஸ் போடுறான். எப்படி இந்த சாட்சி எடுபடும்? எனக்கு நீங்கள் சாட்சிகளா இருப்பீர்கள். நான் எப்படி இருப்போம்? இவருக்கு சாட்சி கொடுக்கிறேன்னா கொடுக்கிற சாட்சியை இந்த உலகம் கேட்கணும், உட்கார்ந்து கேட்கணும். இவன் சொன்னா கரெக்டா இருக்கணும்னு உலகத்துக்கு மேல் நம்பிக்கை வரணும். இந்த நம்பிக்கையை தான் பரிசுத்த ஆவியானவர் உருவாக்குகிறார். அவர் வந்து உன்னை சாட்சியாய் நிறுத்துவார். அவர் வரும்போது நீ சாட்சியா மாறுவ. அவர் வர்றதுக்கு முன்னாடி நீ எப்படி வேணா இருந்திருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். ஆனா அவர் வந்த பிறகு நீ சாட்சியா மாறி இருக்கியா? நீ சொல்றத உலகம் கேக்குதா? எப்ப நீ மேல இருந்து பேசுறத கீழே ஒருத்தன் கமெண்ட் அடிக்கிறானோ, பரியாசம் பண்றவன் வேற, அவனை விட்டுருங்க. எப்பேற்பட்ட தாவீதுக்கும் ஒரு சீமை இருப்பான், அவனை விட்டுருங்க. எப்பேற்பட்ட யோசேப்புக்கும் அந்த மாதிரி ஆட்கள் ஒருத்தர் இருப்பாங்க, அவங்கள விட்டுருங்க. எப்பேற்பட்ட தானியேலுக்கும் அவனை பிடிச்சி ஜெயிலில் போகணும்னு ஆசைப்படுற ஒருத்தன் இருப்பான், விட்டுருங்க. எப்பேற்பட்ட மொர்தெகாய்க்கும் அவனை தூக்கி எப்படியாவது சாவடிக்கணும்னு ஒரு ஆமான் இருப்பான், விட்டுருங்க. நான் அந்த மாதிரி ஆட்களை சொல்லவே இல்லை. தேவ ஜனங்கள், நீ பேசுறத உட்கார்ந்து கேட்க வேண்டியவர்கள். நீ பேசுறத பார்த்து இது உண்மையிலே தேவனுடைய வார்த்தைன்னு சொல்லணும். உம்மிடத்தில் நித்திய ஜீவ வசனங்கள் உண்டுன்னு சொல்லணும். நீர் எல்லாரை போல பேசவில்லை, அதிகாரமுடையவராய் பேசுகிறீர்னு சொல்லணும். உம்முடைய வார்த்தை என்னை கொஞ்சம் குறைய மாற்ற பார்க்குதுன்னு சொல்லணும். உம்முடைய வார்த்தை என் இருதயத்தை குத்துகிறதுன்னு சொல்லணும். அப்படிப்பட்டதான சாட்சியா ஏஞ்சி நீ நிக்கணும். அப்படி மாறணும். மாறி இருக்கோமா? ஒருத்தன் கூட உன் வார்த்தை கீழே பரியாசம் பண்ண மாட்டான் தெரியுமா? நான் சொன்ன ஒரு கேட்டகரியை விட்டுருக்கேன். அதை தவிர்த்து உன் வார்த்தை அவனோடு கூட பேசும், அவனை குத்தும், அவனை மாற்றும், அவன் சாட்சியாய் மாறுவான். ஒரே நாளில் 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள். ஒரே நாளில் 5000 பேர் சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள்.
இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உனக்குள்ள வந்து உன்னை மாற்றி இருக்கிறாரா? உன்னோட வீட்டுக்குள்ளேயே உனக்கு ஒரு மாற்றம் இல்லையே, உன்னுடைய ஆஃபீஸ்லேயே உனக்கு ஒரு மாற்றம் இல்லையே, உன்னுடைய மனசாட்சிக்குள்ளேயே உனக்கு மாற்றம் இல்லையே. அப்படி இருக்கும்போது நீ எப்போ எருசலேமுக்கு, யூதேயாவுக்கு, சமாரியாவுக்கு, பூமியின் கடைசி பரியந்தத்துக்கு போவீங்க? இன்னும் உங்கள் வீட்டுக்குள்ளேயே சாட்சி பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டீங்க, பெற்றுக்கொண்டீங்க, வீட்டுக்குள்ளேயே சாட்சி இல்லையே. அதுக்கப்புறம் தானே நீ ஆஃபீஸுக்கு போகணும், ஆஃபீஸில் சாட்சி வரணும், ஆஃபீஸுக்கு போன பிறகு நீ மற்ற வெளியே போகணும், அங்கே சாட்சி வரணும். இன்னும் இங்கேயே சாட்சி இல்லையே. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, பரிசுத்த ஆவியானவர் உன்னிடத்தில் வரும்போது நீ சாட்சியாய் மாறணும். நீ கொடுக்கிற சாட்சி எதிரில் நிற்கிற இயேசுவை 3000 பேர் ஒரு பேச்சு பேசாமல் ஏற்றுக்கொள்ளணும், எதிர்த்தே பேசாமல் ஏற்றுக்கொள்ளணும். அப்படிப்பட்ட சாட்சி நீ கொடுக்கணும். அப்போ அந்த சாட்சி எனக்குள்ள இருக்கா? இல்லை, உனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவிக்குள்ள இருக்கு. அவர் வரும்போது உன்னை அப்படி மாற்றுவார். அப்படி எழுந்திருச்சு பில்லி கிரகம் நின்னார்னா 3 லட்சம் பேர் கேட்பான், மனம் திரும்புவான். மிராக்கிள்ஸே கிடையாது, அற்புதமே கிடையாது, அதிசயமே கிடையாது. அப்படி எழுந்திருச்சு நின்னார்னா, ரெய்னாட் பாங்கே பேசினார்னா 34 லட்சம் பேர் கேட்பான். கொஞ்சம் குறைய நாடு அப்படியே கிறிஸ்துவின் பக்கம் திரும்பும். வீடு கிடையாது, நாடு. திங்க் அபவுட், நாடு திரும்பும். அதுதான் கர்த்தர் உன்னை என்னையும் சாட்சியா வச்சிருக்கிற அனுபவம். இன்னும் வீட்டுக்குள்ளேயே சாட்சி இல்லை, இதுக்கே போராட்டம். நம்ம இன்னும் பைபிள்ல இருந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம்ல. பேதுரு ஏன் சின்னார் 3000 பேர், பேதுரு ஏன் சின்னார் 5000 பேர், அது அந்த காலம். பில்லி கிரகம் ஏஞ்சி நின்னாரு 3 லட்சம் பேர், ரெய்னாட் பாங்கே ஏஞ்சி நின்னாரு 34 லட்சம் பேர். இன்னைக்கு நம்மால் சொல்லிட்டு இருக்கான், அதெல்லாம் ஆதி அப்போஸ்தலர் காலத்தினுடைய அற்புதம் நடக்க வேண்டுமே. நீ சாட்சியா நில்லு, அற்புதம் தானா நடக்கும். வெறும் பாடுறதுனால மட்டும் அற்புதம் நடந்துராது, வெறும் ஜெபிக்கிறதுனால மட்டும் நடந்துராது. உனக்குள்ள மாற்றம் வரணும். உனக்குள்ள மாற்றம் வராம நீ ஒரு பிரயோஜனமும் இல்லையே, நீ சாட்சி மாற முடியாது. அந்த பரிசுத்த ஆவி வரும்போது உனக்குள்ள மாற்றத்தை உண்டாக்குவார். நீ மாறி நீ சொன்னதை அப்படியே கேட்குற அளவுக்கு ஆண்டவர் மாற்றுவார். இதுதான் பரிசுத்த ஆவி வரும்போது நடக்கிற ரெண்டாவது. அப்போ பெந்தகோஸ்தே நாள் கொண்டாடுறோமே, என்னை பற்றின சாட்சி எப்படி இருக்குது, நான் கொடுக்குற சாட்சி இந்த உலகம் எப்படி கேட்குது, நான் கொடுக்குற சாட்சியினால என்ன ரிசல்ட் வருது. நான் பேசிட்டு போயிடுவேன், மேடை கிடச்சா மைக் கிடச்சா நான் பேசிட்டு போயிடுவேன். எனக்கு ஒரு யூடியூப் சேனல் இருந்தால் நான் பேசிட்டு போயிடுவேன். இன்றைக்கி யூடியூப் சேனலில் பேசலாம், 1,00,000 பேர் பேசலாம், ஃபேஸ்புக்கில் 1,00,000 பேர் பேசலாம், ட்விட்டரில் பேசலாம், ட்வீட் பண்ணலாம். பட் வாட் இஸ் எண்ட் ஆஃப் த டே, வாட் இஸ் த ரிசல்ட்? உன்னுடைய முடிவு என்ன? அங்கே 3000 பேர் வந்தானா, அங்கே 5000 பேர் ரட்சிக்கப்பட்டானா, 3 லட்சம் பேர் வந்தானா, பிலிகிராமுக்கு வந்தா மாதிரி, 34 லட்சம் பேர் வந்தானா, ரெய்னாட் பாங்கே வரா மாதிரி. ஒவ்வொருத்தருக்கும் யூனிக். அந்த யூனிக் உன் மினிஸ்ட்ரியில் வரணும். அதுதான் நீ சாட்சியாக இருக்கிறதுக்கான அடையாளம். அதான் நடக்கணும். காந்தாக மந்திரி வந்து நின்று ஸ்பாட்டில் ஞானசனம் எடுத்துகிட்டு போவான், எடுக்க வைப்பார் ஆண்டவர். ராஜா சொல்லுவான், கொஞ்சம் குறைய என்னை மாற்ற பார்த்தியே, நீ மிஸ் ஆனால் நானும் மாறி இருப்பேனையா. அந்த இடத்துக்கு கொண்டு வருவேன். பவுல் போகிற இடத்துலலாம் மிராக்கிள் நடக்கணும், பவுல் போகிற இடத்துலலாம் கலகம் உண்டாக்கணும், பவுல் போகிற இடத்துலலாம் அற்புத அடையாளம் நடந்து அந்த இடமே மாறணும். பவுல் உள்ள வந்துட்டானா யூதன் பயப்படணும். இங்கேயே வந்துட்டான்டா பவுல், இவனை எப்படியாவது துரத்துறா. அந்த ஒத்த பவுலுக்கு பயப்படுறான் பாருங்க. யார் பயப்படுறது? ரோம சாம்ராஜ்யத்தில் ஆரம்பிச்சு யூதர்களுடைய பணக்காரர்கள், பிசினஸ்மேன் அத்தனை பேரும் பயப்படுறான் ஒரே ஒரு பவுலுக்கு, ஒத்த பவுலுக்கு. அதுதான் பரிசுத்த ஆவி உள்ள வரும்போது நடக்கிறது. நீ ஒரு ஆளுக்கு அங்க வச்சு காலை வச்சு பாரு, ஆகாப்பா அலறுவான். நீ ஒரு ஆள் உள்ள பரிசுத்த ஆவியில சாட்சியில நின்று பாரு, ஏரோது அலறுவான், பயப்படுவான், மேலே கையை வைக்க யோசிப்பான். 50 பேர் வருவான், கிட்ட வரும்போது தெரிச்சு போய் விடுவான். அதுதான் பரிசுத்த ஆவி உனக்குள்ள வரும்போது நடக்கிற அற்புதம். வரணும், மாறணும். ரெண்டாவது பெந்தகோஸ்தே அனுபவம்னா இதுதான் பெந்தகோஸ்தே அனுபவம். சும்மா பாட்டு பாடுறது மட்டும் இல்லை, சும்மா பீட்டு ஏறும்போது பாட்டு ஏறுறது, பீட்டு குறையும் போது பாட்டு குறையிறது இல்லை. அப்படியே பீட்டு ஃபுல்லாக முடிஞ்சவொன்னா பாட்டு ஃபுல்லாக முடிஞ்சிடும். இல்லை இல்லை இல்லை, சாட்சிகளாக இருப்பீர்கள். கடைசியாக பரிசுத்த ஆவி வரும்போது என்ன நடக்கும் வாசிங்க. எபேசியருக்கு நிருபம் 4ஆம் அதிகாரம் 30வது வசனம் வாசி. எபேசியர் 4:30. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். இது அதை விட முக்கியம். அவர் வந்தாரு,
வசனத்தில் ஒன்று உருவாக்குனார். வசனத்தில் உருவாக்குனவர் சாட்சியாக நிறுத்தினார். சாட்சியாக நின்ன நீ முடிவு பரியந்த நின்று மீட்கப்படணும். பூமியிலிருந்து மீட்கப்படுகிற வரைக்கும் பெந்தகோஸ்தே நாள் கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. மீட்கப்படுகிற வரைக்கும் பெந்தகோஸ்தே நாள் முடிவடையாது. கிடையாது இல்லை, முடிவடையாது. அது ஒரு ப்ராசஸ். பெந்தகோஸ்தே அனுபவம் என்பது ஒரு ப்ராசஸ். அந்த ப்ராசஸோடைய எது வரைக்கும் போகும் தெரியுமா? அந்த ப்ராசஸ் நீங்கள் நல்லா வாசித்து பாருங்கள். 16ஆம் அதிகாரம்ல 22வது வசனம் வரைக்கும், லேவியராகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரத்தில் இந்த 16லேருந்து 22 வரைக்கும் பெந்தகோஸ்தே பண்டிகை, அதாவது 50வது நாள் பண்டிகை பார்த்தோமா? இந்த 50வது நாள் பண்டிகைக்கு அடுத்த பண்டிகை என்ன? 23லேருந்து வாசிங்க பார்ப்போம். நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால் உங்களுக்கு 7ஆம் மாதம் 1ஆம் தேதி எக்கால சத்தத்தால் ஞாபகக்குறியாக அப்போ பெந்தகோஸ்தே பண்டிகைங்கிறது எது வரைக்கும் உண்டு? எக்கால பண்டிகை வரைக்கும் உண்டு. பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டது எது வரைக்கும்? எக்காலம் ஊற்றப்படுற வரைக்கும். அதுதான் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான பரிசுத்தம். எப்போ மீட்கப்படுற நாள் அன்னைக்கு என்ன வரும்? கர்த்தர் தாமே ஆரவார சத்தத்தோடும் பிரதான தூதருடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் இறங்கி வருவார். அப்போ அந்த எக்கால சத்தம் ஊதுற வரைக்கும் பெந்தகோஸ்தே பண்டிகை உண்டு. பெந்தகோஸ்தே பண்டிகைக்கு அடுத்த பண்டிகை எக்கால பண்டிகை. பெந்தகோஸ்தே பண்டிகை ஆசாரிக்கிறவன் எக்கால பண்டிகை இருக்கிற வரைக்கும் பார்க்கணும். ஊற்றப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் எக்காலம் ஊதுற வரைக்கும் உனக்குள்ள இருப்பார். அப்போ இதுனா ஒரு லாங் ப்ராசஸ். இது ஏதோ ஒன் டே ப்ராசஸ் இல்லை. பெண்டிகாஸ்டல் டே அன்னைக்கு எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு பெந்தகோஸ்தே நாள், நாம் எல்லோரும் கூடி தேவனை ஆராதிப்போம்னு அந்நிய பாஷை பேசி கொஞ்ச நேரம் ஆட்டம் பாடி பாட்டு பாடி கையை தட்டி பீட்டை போட்டு அப்புறம் பீட்டு இறங்கினோடனே எல்லாம் இறங்கி கலைஞ்சு போயிட்டு த சேம் லைஃப். எந்த மாற்றமும் இல்லை, எந்த விதமான மாற்றமும் இல்லை. திருப்பி அடுத்த வருஷம் அதே பெந்தகோஸ்தே பண்டிகை. யாரை ஏமாத்துறோம்? ஜனங்களையா? பரிசுத்த ஆவியானவரையா? ஜனங்களை ஏமாத்திரலாம், பரிசுத்த ஆவியை ஏமாற்ற முடியாது. யாரை வேணாலும் ஏமாத்திரலாம், பரிசுத்த ஆவியை ஏமாற்ற முடியாது. பண்டிகை கொண்டாடுறியா? ஒழுங்காக கொண்டாடு, அதுதான் கேள்வி. இன்னைக்கு பெந்தகோஸ்தே பண்டிகை கொண்டாடுறவங்க நான் குற்றமாக சொல்லலை, கொண்டாடுங்க, ஒழுங்காக கொண்டாடுங்க. இதுதான் பண்டிகையினுடைய நோக்கம். பெந்தகோஸ்தே பண்டிகை ஆரம்பிச்சா எக்கால பண்டிகை வரைக்கும் இந்த பெந்தகோஸ்தே பண்டிகை தான். அது வரைக்கும் உனக்குள்ள அந்த பரிசுத்த ஆவியானவருடைய பெந்தகோஸ்தே பண்டிகையினுடைய அனுபவம் இருக்கணுமே. அதான் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான பரிசுத்த ஆவியானவர் 2ஆம் அதிகாரத்தில் ஊற்றப்பட்டவர் 1 தெசலோனிக்கேயர் 4:16-17 வரைக்கும் இருப்பார். அப்ப நான் இந்த எக்கால பண்டிகை வரைக்கும் இந்த முத்திரையை பத்திரமா வைக்கணுமே. வச்சிருக்கோமா? அந்த வசனம் என்ன சொல்லுது? எபேசியர் 4:30 மீட்கப்படும் நாளுக்கென்று தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள், வேதனைப்படுத்தாதீங்க அப்படிங்கிறார். அவர் என்ன பண்ணியிருக்கிறாரா? மீட்கப்படும் நாளுக்கென்று கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவர். அதாவது இன்னைக்கு நிறைய நம்ம என்ன நினைக்கிறோம்? பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொண்டேன். உங்களுக்கு ஒன்று தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நியூ டெஸ்ட்மெண்ட்டில் எதுவுமே ஒன் டைம் ப்ராசஸ் கிடையாது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? எதுவுமே ஒன் டைம் ப்ராசஸ் கிடையாது. நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன் கிடையாது. ரட்சிப்பு ஆரம்பிச்சிருக்கு, நான் அனுதினமும் ரட்சிக்கப்படணும். எப்போ வரைக்கும்? இங்கிருந்து போகிற வரைக்கும். இட்ஸ் அ ப்ராசஸ். பரிசுத்த ஆவியை அபிஷேகம் பெற்றுக்கொண்டேன். பரிசுத்த அபிஷேகம் பெற்றுட்டீங்களா? பெற்றுட்டேன். அடையாளம், அந்நிய பாஷை அடையாளம், பரிசுத்த பெற்றுட்டோம். அது ஒரு ப்ராசஸ், முடிஞ்சிருச்சு. அதாவது எனக்கு கிறிஸ்தவத்தில் இருக்கிற 3 முக்கியமான சடங்காச்சாரம். ரட்சிக்கப்பட்டியா? ரட்சிக்கப்பட்டேன். ஒரு பொண்ணு பார்க்க போகும்போது, பையன் பார்க்க போகும்போது கேட்குற 3 கேள்வி. ரட்சிக்கப்பட்டியா? ரட்சிக்கப்பட்டேன். பையன் ஞானஸ்நானம் எடுத்துட்டாரா? எடுத்துட்டார். பரிசுத்த அபிஷேகம் அதெல்லாம் பெற்றார் 10 வருஷத்துக்கு முன்னாடியே. அப்புறம் வேற நான் கல்யாணம் பண்ண வேண்டியதுதான். இல்லை, பட்டுக்கிட்டே இருக்கிறேன். ரட்சிக்கப்பட்டேன் அல்ல, ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன் அனுதினமும். அடுத்து ஞானஸ்நானத்தினுடைய அனுபவம் ஒவ்வொரு நாளும் மரித்து புது சிருஷ்டியாய் எழுந்திருச்சிருக்கிற அனுபவம் இருக்கணும். கடைசியா பரிசுத்த ஆவி என்பது ப்ராசஸ். அவர் ஊத்தினார், என்னை மாத்தினார், என்னை சாட்சியாய் நிறுத்தினார். எப்போ வரைக்கும்? அவர் வருகிற வரைக்கும். மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான பரிசுத்த ஆவியானவர். அது வரைக்கும் நடுவில் துக்கப்படுத்தணும், கதை முடிஞ்சு. இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட எப்படி இருக்கு? நான் பெந்தகோஸ்தே பண்டிகை கொண்டாடுறேன், பரிசுத்த ஆவியானவர்
எனக்குள்ளே வரார். சில நேரங்களிலே அவரை துக்கப்படுத்துகிற காரியங்களை நடக்கிறேன், உண்மை, நம்ம எல்லாருமே செய்கிறோம், துக்கப்படுத்துகிற காரியங்களை நடத்துகிறோம். இப்போ அவர் கொஞ்சம் ஒதுங்கி நிற்கிறார், உண்மை. நீங்கள் அடுத்த ஜபத்துக்கு போகும்போது அது உங்களுக்கு தெரியும். அப்போ நாம் கதறோம், ஜெபம் பண்ணுறோம், திருப்பி பரிசுத்த ஆவியானவர் வராரு, நிரப்பி திருப்பி இந்த மாதிரி செய்யாதுன்னு உணர்த்துறாரு. அது ஒரு கொஞ்ச நாள் அந்த ப்ராசஸ் போயிட்டே இருக்கு, திருப்பி விழுறான். இது பெந்தகோஸ்தே அனுபவமா நியாயப்பிரமாண அனுபவமா? இது நியாயப்பிரமாண அனுபவம். தாவீதுக்கே இந்த அனுபவம் இருந்துச்சு. இந்த அனுபவம் சிம்சோனுக்கு இருந்துச்சு. அவன் மேல் தேவ ஆவியானவர் இறங்கினார், பலமாய் இறங்கினார். ஒரு கழுதையின் தாடையை வச்சு அத்தனை பேரை நொறுக்கி முடிச்சாச்சு. இப்போ பயங்கரமான மினிஸ்ட்ரி, சக்சஸ்ஃபுல் மினிஸ்ட்ரி. அவரை மாதிரி யூனிக்கா மினிஸ்ட்ரி பண்றதுக்கே ஆள் இல்லை. யார் மாதிரி? சிம்சன் மாதிரி. அன்னைக்கும் இல்லை, இன்னைக்கும் இல்லை. அவர் தான் அந்த மினிஸ்ட்ரியை செய்யறதுக்கு அவர் ஒரு ஆள் தாங்க. அதுக்கப்புறம் அப்படி ஒரு ஆளே இல்லை. ஆனால் மினிஸ்ட்ரி முடிஞ்சவொடனே சார் விழுந்துருவார். திருப்பியும் போய் தேவனே என்னை நிரப்பும் அப்படின்னு ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. ஏன்? என்னை கயிறு கட்டியிருக்காங்க. ஆபத்து காலத்தில் இவர் கூப்பிடுவார், ஆவியானவர் இறங்குவார், துறப்பார், திருப்பி இவர் வீழ்ச்சி. அப்போ பெந்தகோஸ்தே அனுபவம்னா என்ன? அதே அனுபவம் தானே உனக்கு இருக்கு. சேம். சிம்சோனுக்கு என்ன இருந்துச்சோ அதான் நம்மகிட்ட இருக்கு. தாவீதுகிட்ட என்ன இருந்துச்சோ அதான் நமக்கு இருக்கு. நான் அவங்களை குற்றப்படுத்தல, அந்த அளவுக்கு தான் நம்ம இருக்கிறோங்கிற. அப்போ பரிசுத்த ஆவி உனக்குள்ளே வரும்போது நீ துக்கப்படுத்தாமல் வாழ்ற அனுபவம் தானே பரிசுத்த ஆவியினுடைய பெந்தகோஸ்தே அனுபவம். அவர் உனக்குள்ள வந்துட்டார்னா அவனுக்குள்ள இருக்கிற வல்லமை உனக்குள்ள இருக்கணும், அவனுக்குள்ள இருக்கிற வீழ்ச்சி உனக்குள்ள இருக்கக்கூடாது. அப்ப வீழ்ச்சி இருக்குது, நான் என்ன பண்ணணும்? இந்த வீழ்ச்சியிலிருந்து உன்னை தூக்கி எடுக்கதான் அவர் வந்திருக்கிறாரு. அதுக்குன்னு நீ விழுந்துகிட்டே இருக்கக்கூடாது. ஒரு காலகட்டம் வரைக்கும் பவுல் சொல்றாரு, நான் நிர்பந்தமான மனுஷன்தான், நான் எதை செய்யக்கூடாது என்று நினைக்கிறேனோ அதை செய்கிறேன். கரெக்ட். ஆனா எனக்கு பரிசுத்த ஆவியானவர் வந்து இந்த பவுலை மாத்தி ஒரு பீரியட்ல அவர் என்ன சொல்றாரு, இதே பவுல் என்ன சொல்றாரு, என் பழைய மனுஷனை நான் கலைந்து விட்டேன், நான் கிறிஸ்துவோடு கூட என்னை சிலுவையில் அறைந்திருக்கிறேன். இதே பவுல் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன சொல்றாரு, நான் கிறிஸ்துவின் காயங்களில் கொஞ்சம் குறையப்பட்டேன், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல என்னை பின்பற்றுங்க. அப்பனா என்ன? கடைசி வரைக்கும் பவுல் தன்னை நிர்பந்தமான மனுஷன் சொல்லிட்டே இருக்கிறாரா? பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள வந்துட்டார்னா உன்னை அப்படித்தான் நடத்துவார். சாவர வரைக்கும் வீழ்ச்சி இல்லை, வீழ்ச்சி இருக்கும். அந்த வீழ்ச்சியிலிருந்து உன்னை மாற்றி ஜெயமா மாற்றி சாட்சியா நிறுத்தி, சாட்சிக்கு அப்புறம் நீ எப்படி ஆவ தெரியுமா? கடைசியா பவுல் சொல்வாரு, எனக்கு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது, நான் வாஞ்சையாய் தொடர்கிறேன், நான் அங்கே போறேன். அந்த கன்ஃபர்மேஷன் உன் ஆவிக்குரிய வாழ்க்கை மேல உனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் வரும். நான் கண்டிப்பா பரலோகத்துக்கு போவேன், போறேன், ரெடி ஆயிட்டேன், எனக்கு தெரியுது. அந்த கன்ஃபர்மேஷன் வரும். அந்த கன்ஃபர்மேஷன் தான் முத்திரை. இப்போ ஒரு கவர்மெண்ட்ல உங்களுக்கு ஒரு ஏதோ ஒன்று கொடுக்குறாங்க, கொடுக்கும்போது உங்ககிட்ட அவங்க கேட்குற டாக்குமெண்ட் இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன், ரேஷன் கார்டு இருக்கு. அவங்க உங்களுக்கு வந்து ஒரு பணமோ ஆஃபரோ ஏதோ ஒன்று தர போறாங்க. இந்த ரேஷன் கார்டு உங்ககிட்ட இருக்கு. அவங்க கொடுக்குற ஆஃபரு எலிஜிபிள், நீங்க உங்ககிட்ட தேவையான டாக்குமெண்ட்டும் இருக்கு. ஆனா அதை கொண்டு போய் கொடுக்கும்போது ஒரு டோக்கன் ஒன்று தருவாங்க. அந்த டோக்கன் வாங்கும்போது உங்களுக்கு ஒரு சீல் போடுவாங்க, நீங்க வாங்கிட்டீங்கன்னு. அந்த டோக்கனை கொண்டு போய் கொடுக்கும்போது அவங்க நியமிச்ச ஆஃபர் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி தான் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்த பிறகு உங்களுக்கு அது கிடைக்குங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் வரும் உங்களுக்கு. அந்த கன்ஃபர்மேஷன் தான் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த டோக்கன் உங்களுக்கு கையில் வந்துருச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க தெரியுமா? நீங்கள் சொல்லுவீங்க, இது வாங்கிக்கலாங்க. என்ன சொல்கிறீங்க? இன்னும் நாங்கள்லாம் டோக்கனே வாங்கலையே. நான் டோக்கன் வாங்கிட்டேன், எனக்கு கொடுத்துருவாங்க. ஏன்? அதுதான் கன்ஃபர்மேஷன். இப்போ வெளிநாட்டுக்கு நீங்கள் போகிறீங்க, உங்ககிட்ட பாஸ்போர்ட் இருக்குது, தேவையான டாக்குமெண்ட்ஸ் இருக்குது, அங்கிருந்து உங்களை வர சொல்லிட்டாங்க. நடுவில் நீங்கள் போய் உங்களுடைய பாஸ்போர்ட்டில் விசான்னு ஒரு சீல் வாங்கணும், ஒரு சேப்பா குத்தணும். அந்த விசா உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் வரும், நான் எப்போ வேணாலும் போவேன். உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில பரிசுத்த ஆவி வரும்போது உனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் வரும், நான் நிச்சயமாய் பரலோகத்துக்கு போவேன், நான் கண்டிப்பாக பரலோகத்துக்கு போவேன். அந்த கன்ஃபர்மேஷன் எலியாவுக்கு வந்துச்சு. அதனால தான் அவன் சொல்றான்,
இன்று நான் பரலோகத்துக்கு போகிறேன். அந்த கன்ஃபர்மேஷன் வருதா உங்களுக்கு? இருக்கா? இன்னைய வரைக்கும் போவேனா போக மாட்டானான்னு தெரியாது. கர்த்தரே அறிவார். கர்த்தருக்கு தெரியும் யார் போவோம் யார் போக மாட்டானோ. உனக்கு தெரியுமா நீ போவியா போக மாட்டியான்னு? அந்த கன்ஃபர்மேஷன் வரும். பவுல் சொல்றாரு, பேதுரு சொல்றாரு, நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது, நான் போறேன், ஐ எம் கோயிங் டு ஃபினிஷ் மை, என்னுடைய விசுவாச ஓட்டத்தை நான் முடிக்க போறேன்னு சொல்றாரு. அந்த கன்ஃபர்மேஷன் வரணுமே, உனக்கு எனக்கு வரணுமே. வந்துட்டு இருக்கா? அதுதான் பரிசுத்த ஆவி வரும்போது முடிவு. பெந்தகோஸ்தே அனுபவம் சொல்றமே, அது வரும்போது ஆரம்பிக்கிறது எதுல ஆரம்பிக்கும்? சத்திய ஆவியா அவர் வரும்போது உன்னை சகல சத்தியத்துடன் நடக்க தொடங்குவார். அங்க ஆரம்பிச்சு முடிவு எங்க இருக்கும்? ஒரு முத்திரை ஒன்று விழும். என்ன முத்திரை விழும் தெரியுமா? நீ கன்ஃபார்மா பரலோகத்துக்கு போவேன். அந்த துக்கம் பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள இருந்து துக்கப்படாம வாழ்றார் பாரு. அப்படி வாழ்க்கை வந்துருச்சுன்னா ஒரு கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்துடும். நான் இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்கிறேன், அது அனுபவப்பட்டவங்களுக்கு தெரியும். உனக்கு அந்த கன்ஃபர்மேஷன் வந்த பிறகு போகணுங்கிற ஆசை வரும். தேவனை சந்திக்க போனால் போதும் அப்படின்னு இந்த உலகத்தின் மேலே ஒரு வெறுப்பு வரும். உலகத்தின் மேலே வெறுப்பு நான் சொல்கிறது, இந்த கொரோனாவில் இவ்வளோ பிரச்சனையோடு கூட இருக்கிறத விட பேசாமல் செத்து தொலைச்சா நல்லாயிருக்கும், இவ்வளோ கடன் தொல்லையோடு இருக்கிறத விட செத்து தொலைச்சா நல்லாயிருக்கும், அந்த வெறுப்பு இல்லை. உன்னை சுற்றி எல்லாம் இருக்கும். ஆனாலும் இது எதன் மேலேயும் உங்களுக்கு ஈர்ப்பு இருக்காது, பிடிப்பு இருக்காது. எப்போ நான் தேவனை பார்க்க போவேன், எனக்கு நியமிக்கப்படுறதை நான் எப்போ பெற்றுக்கொள்வேன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் வரும். இது ஒரு லாங் ப்ராசஸ். அதுதான் பரிசுத்த ஆவியானவர் உங்ககிட்ட வரும்போது ஏற்படக்கூடிய பெந்தகோஸ்தே அனுபவத்தினுடைய கடைசி. பரிசுத்த ஆவி ஊற்றப்பட்டதோட முடிவு எங்கே இருக்குன்னா இங்கே தான் இருக்குது. அப்போ அந்த பெந்தகோஸ்தே அனுபவம் வரும்போது உனக்குள்ள கடைசியாக வர வேண்டியது என்ன தெரியுமா? உனக்குள்ளே ஒரு கன்ஃபர்மேஷன் வரும், நான் பரலோகத்துக்கு போகிறேன், நான் போவேங்கிற ஒரு எண்ணம், அந்த நிச்சயம் வரும் உங்களுக்கு. அந்த சந்தேகமே இருக்காது உங்களுக்கு. நான் போவேனா மாட்டேனா, இது தடுக்குமா அது தடுக்காதா, அந்த சந்தேகமே வராது. அந்த சந்தேகம் இல்லாமல் கடைசி வரைக்கும் நீங்கள் ஒரு வாழ்க்கை வாழ்கிறீங்க பார்த்தீங்களா, அதுதான் அந்த பெந்தகோஸ்தே வாழ்க்கை. ஆரம்பித்து முடிகிற வரைக்கும் ஒரு வாழ்க்கை இருக்குல்ல, இதுதான் பெந்தகோஸ்தே அனுபவத்தின் வாழ்க்கை. பெந்தகோஸ்தே அனுபவத்தின் வாழ்க்கைங்கிறது வெறும் வெளியே ஊருக்கு காட்டுறது இல்லை, காட்டிட்டு போகிறது இல்லை, உள்ள காட்டுறது. நீ வெளியே பச்சை கலர் ட்ரெஸ் போட்டால் பரலோகத்துக்கு போக மாட்டியா? அப்படி இருக்கா? வெளில போகிறத தப்புன்னு நான் சொல்லலை, அது பிரதிஷ்டை நீங்கள் எடுக்கிறீங்க. ஆனால் அது அல்ல, உள்ள இருக்கணும் அந்த அந்த தூய்மை, அந்த பரிசுத்தம், அந்த வெறுமை. அது எனக்கு ஒயிட்டில் வேற ஒன்றுமே இருக்காது. வெறுமை, அந்த தூய்மை, அந்த பரிசுத்தம், அந்த உலகத்தை வெறுக்கிற தன்மை உள்ள இருக்கணும். அதை உள்ள இருக்கிறத நீ வெளியே காட்டுறதுக்காக தான் இப்படி போட்டாங்க. ஆனால் உள்ள ஒன்றுமே இல்லாமல் பரிசுத்த ஆவி வரும்போது இதெல்லாம் செய்யும்னு சொல்லும். ஒருத்தர் எனக்கு சொல்கிறாரு, இந்த மாதிரி ஒரு செய்தியை கேட்டுட்டு ஒருத்தர் என்கிட்ட சொல்கிறாரு, உள்ள மாற்றுறது பரிசுத்த ஆவியோட வேலை, வெளியே மாற்றுறது தான் நம்ம வேலை. ஃபஸ்ட்டு நம்ம வெளியே மாற்றிடுவோம், பரிசுத்த ஆவியானவர் வந்து அப்புறமா உள்ளே மாற்றுவார் அப்படிங்கிறார். நான் சொல்கிறேன், பரிசுத்த ஆவியானவர் வந்து உள்ளே மாற்றட்டும், அப்புறம் தானாக வெளியே மாறும். ஏன் சொல்கிறேன் தெரியுமா? நான் ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லிட்டு முடிச்சிடுறேன். சில நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்கள் உடம்புல வந்து இந்த ஒயிட் பேச்சஸ் கன்னத்தில் நெத்திலெலாம் வரும், ஒயிட்டாக வரும். சிலருக்கு உடம்புல கூட வரும். இந்த ஒயிட் பேச்சஸ் எதுக்காக வருது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், பிள்ளைகளுக்கு வயிற்றில் பூச்சி இருந்தால் அப்படி வரும். இல்லை நம்ம உடம்புக்குள்ளே வேறு ஏதோ ஒரு பிளட்டில் வந்து ஒரு சின்ன ஏதோ ஒரு விட்டமின் குறைவாக இருக்குது, ஏதோ ஒன்று இருக்குன்னா அப்படி வரும். இதுக்கு 2 வழி இருக்குது. 2 வழி என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு வழி இந்த பிள்ளைக்கு அந்த வயிற்றில் இருக்கிற பூச்சிக்கான மருந்தை கொடுத்து அந்த பூச்சியெல்லாம் வயிற்றுலேருந்து எடுத்துட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒயிட் என்ன ஆகிடும், போயிடும், பிரச்சனையே இருக்காது. இன்னொரு டிக்கெட் இருக்குது. அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இந்த வயிற்றில் இருக்கிற பூச்சியை பற்றியே கவலைப்பட மாட்டாங்க, க்ரீமை வாங்கி போட்டு அப்படியே பூசி இந்த டாக்டர்கிட்ட போய் கேட்பாங்க, இங்கே ஒரு ஒயிட்டாக வந்திருக்கு. நல்ல டாக்டராக இருந்தால் என்ன பண்ணுவார்னா இதுக்கு க்ரீமே கொடுக்க மாட்டார். அவர் என்ன பண்ணுவார், வயிற்றில் இருக்கிற பூச்சிக்கு மருந்து கொடுப்பாரு. அது மாறினா இது மாறிடுங்க, வெளியே உள்ளே போச்சுன்னா வெளியே ஆட்டோமேட்டிக்காக மாறிடுங்க. இப்போ சிலது என்ன சொல்லும், அது லாங் ப்ராசஸ்ஸு, அது கொஞ்சம் கஷ்டமான ப்ராசஸ். நாளைக்கு நான் மீட்டிங் போகிறேன், இப்போ தெரியாமல் இருக்கிறதுக்கு இன்றைக்கி ஏதாவது பண்ணலாமா? உடனே ஒரு க்ரீம், இந்த க்ரீமை போட்ட உடனே அந்த நேரத்துக்கு பார்த்தா நார்மல்.
இதுக்கப்புறம் என்ன செய்யும், அது வயிற்றில் இருக்கிற பூச்சி அப்படியே இருக்கும், வெளியே மாறிட்டே இருக்கும். போகும்போதெல்லாம் க்ரீமை போட்டுக்க வேண்டியது, போகும்போதெல்லாம் ஏதாவது ஒன்று போட்டுக்க வேண்டியது. இது நான் ஆண் பெண் இது அலங்காரத்தில் வராது, நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இது இந்த மாதிரி பிரச்சனை. இப்போது ஒரு காலகட்டம் வரைக்கும் இது மாறும், இவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட், நமக்கு வெளியே தெரில, ஓகேயா உள்ளே எப்படின்னா. இதே தான் பெந்தகோஸ்தே அனுபவம். இப்போ உள்ள நீ மாத்திட்டினா வெளியே தானாவே என்ன செய்யும், மாறிடும். இந்த வெளியே இருக்கிறது ஒரு அடையாளம். இப்போ நீங்க நகை போட்டிருக்கீங்கன்னு வச்சு, நான் சொல்றது ஒரு உதாரணம். நகை போட்டிருக்கீங்கன்னா ஒரு அடையாளம். உள்ளுக்குள்ள வெறுக்க 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 தானாவே இது என்ன செய்ய ஆரம்பிச்சிடும், போயிடும், இந்த அடையாளம் மறைஞ்சிடும். நீங்க என்ன சொல்றீங்க, இதை ஃபர்ஸ்ட் க்ரீம் போட்டுரு, இதை கழட்டி போட்டுரு, அப்புறமா நம்ம பூச்சியை போய்க்கலாம். எதை வச்சு நீ கண்டுபிடிப்ப அப்புறம் இது போயிடுச்சின்னு? எதை வச்சு கண்டுபிடிப்ப? நிறைய பேர் என்ன பண்றான்னா, க்ரீம் போடுற மாதிரி இதை தூக்கி போட்டு உள்ளுக்குள்ள பூச்சியை வச்சுக்கிட்டே இருக்கான், அப்படியே இருக்கு. நான் சொல்றேன், உள்ள போட்டோம் தானா போகும். நான் சொல்றது ஒரு உதாரணத்துக்கு தான். நகை எப்பவுமே எல்லாத்துக்கும் இருக்கு, அத்தனைக்கும் இருக்கு. நிறைய பேருக்கு நிறைய பூச்சி இருக்கு, உள்ள ஆடம்பர பூச்சி இருக்கு, பணத்தாசை பூச்சி இருக்கு, சாவறதுக்குள்ள சொந்த வீட்டில் சாவணுங்கிற பூச்சி இருக்கு, நகை பூச்சி இருக்கு, BMW பூச்சி இருக்கு, எல்லா பூச்சியும் உள்ள வச்சுக்கிட்டு மேலே மட்டும் க்ரீமை போட்டு ஒயிட் அண்ட் ஒயிட் க்ரீமை போட்டுட்டு எனக்கு உலகத்தின் மேலே ஒரு ஆசையும் இல்லை. யாரை ஏமாத்துற? கீழே உட்காந்துருக்க 30 பேரையா? மேலே உட்காந்துருக்கிற ஒருத்தரை ஏமாற்ற முடியாது உன்னால. மேலே உட்காந்துருக்கிற ஒருத்தரை ஏமாற்ற முடியாது. வெரி கேர்ஃபுல். நீ உள்ள மாறு, தானா எல்லாம் வெளியே மாற தொடங்கிற. அவ்வளோதான், வெரி சிம்பிள். பரிசுத்த ஆவியானவர் வரும்போது உன்னை சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார். செய்ய முடியாத காரியங்களை செய்ய வைப்பார், தாங்க முடியாத காரியங்களை தாங்க வைப்பார், பார்க்க முடியாத தேவனை பார்க்க வைப்பார். அதனுடைய விளைவு நீ சகல பூமிக்கும் சாட்சியாய் நிற்பாய். சாட்சியாய் நிற்கிற நீ ஒரு நாள் இந்த பூமியை விட்டு தைரியமாய், கம்பீரமாய், சந்தோஷமாய், அதிக நிச்சயமாய் தேவனை நோக்கி பார்க்க புறப்பட்டு போவாய். இதுதான் பெந்தகோஸ்தே என்கிறதான அனுபவத்தினுடைய ஆரம்பமும் முடிவும். இந்த பண்டிகை தான் நீ நானும் கொண்டாடணும். அது ஆரம்பித்து எக்காலத்தில் முடியணும். ஒன் டே ப்ராசஸ். எப்பவுமே எந்த பண்டிகையுமே கிடையாது. நம்ம ஜெபம் பண்ண போகிறோம், தேவ சமூகத்தில் ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். கண்களை மூடி கொஞ்சம் உங்களை ஆராய்ந்து பாருங்கள். இந்த பெந்தகோஸ்தே அனுபவம் உங்களுக்குள்ளே வந்திருக்கா? இந்த பெந்தகோஸ்தே என்கிறதான பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே ஊற்றப்பட்டு உனக்குள்ளே மாற்றம் வந்திருக்கா? தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அவர் வரும்போது 50வது நாள் நியாயப்பிரமாணம், 50வது நாள் சத்திய ஆவியாகிய பிரமாணம். அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளே நீங்கள் தாங்க முடியாத சத்தியத்தை, இன்னும் சொல்லுவேன், வெளிப்பாடுகள் கூட உன்னால தாங்க முடியாது. ஆவிக்குள்ள ஆக்கி தான் பரலோகத்தையே யோவானுக்கு காட்ட முடியும். மாம்சத்துல பார்த்தா அவன் செத்தவனை போல விழுவான். ஆவியில போய் பார்க்கும் போதே அவன் செத்தவனை போல விழுறானே. அந்த மகிமையை பார்க்கும்போது அவன் மாம்சத்துல பார்த்திருந்தா என்ன ஆயிருப்பான் யோசித்து பாருங்க. பரிசுத்த ஆவிக்குள்ள ஆகி அவன் பார்க்கறான், அந்த மகிமையின் தேவனை பார்க்கறான், அக்கினிமயமான கண்களை பார்க்கறான், வெண்பஞ்சு போல தலையை பார்க்கறான், வெண்கலத்தை போல கால்களை பார்க்கறான். பார்த்து அவனால மகிமை தாங்க முடியாம செத்தவனை போல விழுறான். அப்படி ஆவிக்குள்ளாகியே அந்த வெளிப்பாடு அவனால் தாங்க முடியலையே, மாம்சத்திலிருந்து அந்த வெளிப்பாடு அவனால் எப்படி தாங்க முடியும்? அதனாலதான் மோசையை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, மனுஷன் என்னை கண்ட மனுஷன் உயிரோடு கூட இருக்க முடியாதுப்பா. ஏன்? என் மகிமையே அப்படிப்பட்டதுப்பா. தாங்க முடியாத மகிமை உன்னால தாங்கவே முடியாது. அதை ஆவிக்குள்ளாக்கி நான் உன்னை காட்டுவேன். அதுதான் பெந்தகோஸ்தே அனுபவம். தாங்க முடியாத காரியங்கள், பெற முடியாத வெளிப்பாடுகள். பவுல் சொல்றாரு, எனக்கு வெளிப்படுத்தப்பட்ட மேன்மையின் நிமித்தம் அந்த இடத்துக்கு நீ நான் வரணும். அடுத்தபடியா எருசலேம்ல ஆரம்பிச்சு பூமியின் கடைசி பரியந்தமும் சாட்சி, உன்னை பத்தின என்ன பத்தின சாட்சி. அந்த ப்ராசஸ் மிகப்பெரிய ப்ராசஸ், பரிசுத்த ஆவி உண்டாக்குற ப்ராசஸ். அதுக்கப்புறம் நீ எழுந்திரிச்சு நின்னா 3000 5000 சர்வசாதாரணம். அதுக்கப்புறம் எழுந்திரிச்சு நின்னா உன்னை பத்தின ஒரு ஆவிக்குரிய பயம். அதுக்கப்புறம் நீ எழுந்திரிச்சு நின்னா உன் உருமால்களுக்கு காத்திருக்கிற கூட்டம். அதுக்கப்புறம் நீ எழுந்திரிச்சு நின்னா உன் நிழல் என் மேல படாதான்னு காத்திருக்கிற கூட்டம்.
இன்னும் வீட்டுக்குள்ளேயே அவன் சாட்சி மாறலையே. எப்படி பூமியின் கடைசி பரியந்தமோ வல்லமை வெளிப்படும்? கடைசியாக பரிசுத்த ஆவி மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரை, அந்த முத்திரை அவன் மேலே இருந்துச்சுன்னா உனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் வரும், நான் நிச்சயம் பரலோகத்துக்கு போவேன். நீ ஆரம்பிக்கும் போது நிர்பந்தமான மனுஷன்தான், பரிசுத்தாவி உனக்குள்ளே வர்ற அன்னைக்கு நீ நிர்பந்தமான மனுஷன்தான். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை மாற்றி 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 ஒரு நாள் அவர் சொல்லுவார், நான் கிறிஸ்துவோடு கூட என்னை சிலுவையில் அறைந்திருக்கிறேன். அந்த இடத்துக்கு நீ வருவ. அப்புறம் நீ சொல்லுவ ஒரு நாள், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் பின்பற்றுங்கள்னு தைரியமாக உன்னை பற்றி சாட்சிக்கிடும். கடைசியாக உனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் வரும், நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது, என் தேவனை பார்க்குற காலம் வந்ததுன்னு அர்த்தம். அப்படி ஒரு கன்ஃபர்மேஷன் உனக்கு வந்துருச்சுன்னா, எலியாவுக்கு வந்த மாதிரி, பவுலுக்கு வந்த மாதிரி, இயேசுநாதருக்கு வந்த மாதிரி, பேதுருக்கு வந்த மாதிரி, ஸ்தேவானுக்கு அந்த கன்ஃபர்மேஷன் கிடைச்சா மாதிரி, தோ வானம் திறந்திருக்கு, ஒருத்தர் ஏஞ்சி நிற்கிறாரு, நான் போகிறேன், அத்தனை பேர் கல்லை வச்சுட்டு கையில் நின்னாலும் அவன் சந்தோஷமா நிற்கிறான். அந்த சாட்சி அதான் மீட்கப்படும் முத்திரையான சாட்சி. அப்படி சாட்சி வந்துருச்சுன்னா, இந்த உலகத்தை பிரிஞ்சு நான் தேவனுக்கிட்ட போகணுங்கிற ஆசை உனக்கு வந்துருச்சுன்னா, நீ பெந்தகோஸ்தே அனுபவத்துக்குள்ள வந்துட்டேன்னு அர்த்தம். இதுதான் பெந்தகோஸ்தே அனுபவத்தினுடைய வல்லமை. அதுக்கப்புறம் வெளியே எல்லாம் தானாகவே மாறிடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வெளியே உங்களுக்கே பிடிக்காது, எதுவுமே பிடிக்காது. உங்களுக்கு கலர் ட்ரெஸ் மட்டும் இல்லை, வேற எதுவுமே உங்களுக்கு பிடிக்காது. அப்படி ஒரு இடத்துக்கு நீங்கள் வந்துடுவீங்க. ஆகாரத்தில் ஆரம்பித்து, உடையில் ஆரம்பித்து, இருப்பிடத்தில் ஆரம்பித்து, சிந்தனையில் ஆரம்பித்து, எல்லாத்துலையும் நீங்கள் மாறிடுவீங்க. நம்ம ஜெபிக்கலாமா? அப்படி ஒரு வாழ்க்கை கேட்போமா ஆண்டவர்கிட்ட? சர்வ வல்லமையுள்ள எங்கள் தகப்பனே, நீர் என்ன நோக்கத்துக்காக எங்களை வேறு பிரிச்சிரோம், அந்த நோக்கத்தை நாங்கள் முடிவு பரியந்தம் செய்து முடிக்கிறவர்களாக, அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை உடையவர்களாக மாற எங்களுக்கு கிருபை பாராட்டுங்கப்பா. நாங்களும் ஒரு ஆவிக்குரிய சபையில் மெம்பர், அந்த சபையில் 25 வருஷம் மெம்பர், அதுக்கப்புறம் நாங்கள் செத்து போயிட்டோம், எங்களை நல்லடக்கம் பண்ணாங்க அப்படிங்கிற சாட்சி தேவையே இல்லாண்டவர். அப்படி ஒரு சாட்சி வேணும். அவர் நல்ல தேவ மனுஷன், அவர் கன்ஃபார்மாக பரலோகத்தில் தாங்க இருப்பார். அவர் வாழ்ந்த வாழ்க்கைக்கு அவர்லாம் பரலோகத்தில் தாங்க இருக்கணும், அவர் நீதிமானுங்க அப்படின்னு நீ போன பிறகும் எங்களை பற்றி சாட்சி சொல்லணும்ப்பா. நாங்கள் அப்படி ஒரு வாழ்க்கை வாழணும். இன்று உம்முடைய எஜமான் பரலோகத்துக்கு போறார் தெரியுமான்னு ஊரே கேட்கணும் ஆண்டவரே. அப்படி ஒரு வாழ்க்கை வாழணும். அந்த பெந்தகோஸ்தே அனுபவத்தை நாங்கள் பெற எங்களுக்கு கிருபை பாராட்டும். மகிமையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம். இப்போ ஜெபிக்கிறவங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், அவர்களும் அந்த அனுபவத்துக்குள்ளே வரட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருத்தரும் அந்த அனுபவத்துக்குள்ளே வரட்டும். இந்த உலகம், இந்த உலகத்தில் உள்ளவைகள், இந்த உலகத்தின் மேன்மையானவைகள், இந்த உலகத்தில் முதன்மையானவைகள் எல்லாவற்றையும் வெறுத்து தள்ளிவிட்டு தைரியமாக எனக்கு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது, அதை நான் வாஞ்சையாய் தொடர்கிறேன்னு ஒவ்வொருத்தரும் வர கர்த்தர் கிருபை பாராட்டும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.